மரியாதைக்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்றைய சூழ்நிலையிலே இளம் ஆண்களும் இளம் பெண்களும் எந்த அளவுக்கு கலந்து பழகுவதை இஸ்லாம் அனுமதிக்கிறது என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை கூறுமாறு நீங்கள் பணித்திருக்கிறீர்கள். இந்த தலைப்பை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு தலைப்பு. மனிதர்கள் மாத்திரமில்லாமல் எல்லா ஜீவராசிகளிலும் ஆண் இனத்தை பெண்ணினம் ஈர்க்கக்கூடியதாகவும் பெண் இனத்தை ஆண் இனம் ஈர்க்கக்கூடியவதாகவும் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒருவரை ஒருவர் ஈர்க்கக்கூடிய வகையில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற ஆண்களும் பெண்களும் எந்த அளவுக்கு ஒருவரோடொருவர் கலந்து பழகலாம், அதற்குரிய விதிமுறைகள் என்ன, அதற்கான நிபந்தனைகள் ஏதும் இருக்கிறதா, இந்த விவரங்களை நாம் தெரிந்து கொண்டால் மறுமையிலே இறைவன் முன்னால் நாம் எழுப்பப்படும் பொழுது குற்றமற்றவர்களாக இறைவனுடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொண்டவர்களாக நிற்க முடியும். ஒவ்வொரு இஸ்லாமியனும் இந்த உலகத்திலே செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே இறைவன் நம்மை விசாரிக்கும் பொழுது சரியான செயலை செய்தவர்களாக நிற்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இந்த உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காகவோ அல்லது நமக்கு விருப்பமாக இருக்கிறது என்பதற்காகவோ அல்லது சில விஷயங்கள் நம்முடைய உணர்வுகளுக்கு இன்பம் அளிக்கிறது என்பதற்காகவோ எந்த ஒரு காரியத்தையும் ஒரு இஸ்லாமியன் செய்யக்கூடாது. இஸ்லாமியனை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை ஒரு பரீட்சை கூடம். இங்கே முறையாக தேர்வு எழுதினால்தான் மறுமை என்ற பரிசை பெற முடியும். இந்த மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற அளவுகோலை உங்களுடைய இதயத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்ப்போம். பொதுவாக திருமறை குர்ஆனை பொறுத்தவரை ஆண்களும் பெண்களும் ரொம்ப அதிகமாக பழகும் பொழுது, நெருங்கி பழகும் பொழுது என்ன விளைவு ஏற்படுமோ அந்த விளைவுதான் விபச்சாரம் என்று சொல்கிறோம். அதிகமாக நெருங்கி பழகக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் இந்த தவறான ஒரு தகாத உறவை நோக்கி கொண்டு போய்விடும். இந்த செய்தியை பொறுத்தவரை திருமறை குர்ஆன் 17வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் சொல்லும் பொழுது வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று இறைவன் சொல்லாமல் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் ஆணையிடுகிறான். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன், அது ஒரு அசிங்கமான ஒரு செயலாக இருக்கிறது. வஸாஅ சபீலா, அது கெட்ட வழியாகவும் இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. அப்ப நாம் தவறான நடத்தைகளிலே ஈடுபடாவிட்டால் கூட இறைவன் நம்ம ஒவ்வொருடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் நெருங்கக்கூடாது என்று எதிர்பார்க்கிறான். விபச்சாரத்தை யாருமே பெரும்பாலும் செய்ய மாட்டார்கள். ஒழுக்கமாக நடக்கக்கூடியவர்கள் தப்பான நடத்தையிலே அவ்வளவு தைரியமாக போக மாட்டார்கள். ஆனால் அதை நெருங்கக்கூடிய, அதற்கு அருகே செல்லக்கூடிய வாய்ப்புகளை எல்லோருமே பெறுவார்கள். அதற்குத்தான் திருமறை குர்ஆன் எப்படி கட்டளை இடுகிறது என்று சொன்னால் வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். அதே போல திருமறை குர்ஆன்ல எல்லா நிலைகளிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெற்றி பெற்ற முஸ்லிம்கள் யார் என்று ஒரு பட்டியலை இறைவன் போடுகிறான். ஆண்கள் பெண்கள் ரெண்டு சாரார்களுமே அந்த பட்டியலை போடும் பொழுது வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், மறுமையில வெற்றி பெறக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா தங்களுடைய கற்புகளை காத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும் தான். இந்த கற்பு நெறிய காத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் மறுமையில வெற்றி இல்லை. தொழாவிட்டால் எப்படி வெற்றி இல்லையோ, இறைவனை வணங்கவில்லை என்றால் எப்படி வெற்றி இல்லையோ, கற்பு நெறியை தவறிவிட்டோம் என்று சொன்னால் ஆணுக்கும் கற்பு இருக்கிறது, பெண்ணுக்கும் கற்பு இருக்கிறது. இஸ்லாத்துல தவறிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் மறுமையில வெற்றி பெற முடியாது என்று
திருமறை குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களை சந்தித்து ஒவ்வொருவராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முக்கியமான 5-6 செய்திகளை சொல்லி உடன்படிக்கை வாங்குவார்கள். இறை தூதர் என்ற முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறாயா, இதையெல்லாம் நீ செய்யணும் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய செய்திகளை திருமறை குர்ஆன்ல நீங்கள் பார்க்கலாம். 60வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். அதுல என்ன செய்தி வருகிறது என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய வட்டத்தில் நுழையக்கூடிய யாரா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது. அல்லாஹ்னு ஒருத்தனை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த இடத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது. கடவுளுக்கு கொடுக்கிற இடத்தை மனிதனுக்கோ தலைவனுக்கோ ஊர்ல படைக்கப்பட்ட பொருள்களுக்கோ உயிரோட உள்ளவர்களுக்கோ இறந்தவர்களுக்கோ கொடுத்துடக்கூடாது. இது முதலாவது. அல்லாஹ் யுஷ்ரிகுன பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது என்று முதல் ஷரத்து. முதல் அந்த அக்ரிமெண்ட் செய்யும் பொழுது இதை சொல்லி நபிகள் நாயகம் உறுதிமொழி வாங்குவாங்க. இரண்டாவது வலா யஸ்ரிகுன, திருடக்கூடாது. என்னுடைய வட்டத்தில் வந்து நீங்கள் சேர விரும்பினீர்களே ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது. ஆணிடத்திலும் இந்த உறுதிமொழியை நபிகள் நாயகம் வாங்குவார்கள், பெண்ணிடத்திலும் இந்த உறுதிமொழி வாங்குவார்கள். இந்த வட்டத்தில் நீங்கள் நுழைய விரும்பினீர்களே ஆனால் நீங்கள் வந்து இணை கற்பிக்க கூடாது, திருடக்கூடாது. வலா யஸ்னீன, விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் செல்லக்கூடாது. ஆனா இருந்தாலும் நம்ம வட்டத்தில் நுழைய நீங்க விரும்புனீங்க என்று சொன்னா, இந்த மார்க்கத்தில் நீங்க வர விரும்புறதா இருந்தா இந்த கண்டிஷனை ஏத்துக்கிட்டா தான் வரணும். இதுக்கு நீங்க உறுதிமொழி தாங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் கேட்பாங்க. அடுத்து வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, பெற்ற பிள்ளைகளை தாங்களே கொண்டிருந்தார்கள் அன்னைக்கு, அதை செய்யக்கூடாது. அவதூறு கட்டி ஒரு பெண் மீது பழி சுமத்திடக்கூடாது. இதுதான் நபிகள் நாயகம் எடுத்த உறுதிமொழி, ஆணிடத்திலையும் பெண்ணிடத்திலையும். இதுல பாருங்க, உலகத்தில் எத்தனையோ சமாச்சாரங்கள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இஸ்லாத்துக்கு வர்றவங்களை தேர்ந்தெடுத்து ஒரு 5 விஷயத்தை நபிகள் நாயகம் உறுதிமொழி வாங்குறாங்க. அதுல வந்து இறைவனுக்கு இணை கற்பித்தலுக்கு அடுத்தபடியாக திருட்டு, அதுக்கப்புறம் விபச்சாரம் என்று சொல்கிறார்கள். அதுல நம்ம விழுந்து விடக்கூடாது என்பதுல ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ரொம்ப கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான ஒரு காரியம் வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் தர்ற காரியம். இப்ப கோபம் தர்ற காரியம் எப்படி நம்ம விளங்கிக்கிறோம்னு சொன்னா, ஒரு மனிதன் திருடுகிறான். இஸ்லாத்துல குற்றவியல் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும். எந்த குற்றமா இருந்தாலும் அவனுக்கு தடவை கொடுக்கிற மாதிரி தண்டனை கொடுக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. கடுமையான முறையில் சாட்டையை சொல்லட்டினா தான் குற்றங்கள் குறைய முடியும். அந்த வகையில இந்த விபச்சாரத்திற்கு இஸ்லாம் எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்திருக்கு பாத்தீங்களா? மரண தண்டனை கொடுக்க சொல்லுது. விபச்சாரம் என்ற அந்த ஒரு தீய செயல் ஒரு சமூகத்தில் பரவி விடுமையானால் அதுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை வந்து மரண தண்டனை. அவர்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தார்களே ஆனால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 100 கசையடி. திருமணம் ஆகி அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி தப்பு பண்ணார்களே ஆனால் அதுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னா இது ரொம்ப கடும் விஷயமா பார்க்குது. திருடினா கூட கையை வெட்ட சொல்லுது. அதையெல்லாம் கூட ஒரு பயங்கரமான ஒரு குற்றமாக இஸ்லாம் இதை பார்க்கிறதுனால இந்த ஆணும் பெண்ணும் கலந்து பழகிற நேரத்தில் கவனமா இருக்க வேண்டிய முதல் மேட்டர் என்ன தெரியுமா? நாம தவறிடக்கூடாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த தவறான நடத்தை வந்து விட்டது என்று சொன்னா அவ்வளவுதான், அது ரொம்ப கடுமையான பயங்கரமான குற்றமாயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு முஸ்லீமுமே சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் ஆசைப்படுறோம். சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு கேரண்டி தர்றாங்க. எந்த ஆள் கேரண்டி தர்றாங்க? யாரு அல்லாஹ் வந்து தன்னுடைய தூதரா நியமிச்சானோ அவங்க நான் கேரண்டி தர முடியாது. சொர்க்கத்துக்கு உலகத்துல எவனும் தர இயலாது. சொர்க்கத்துக்கு நீங்க போவது கேரண்டி அல்லாஹ் தரணும். அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரணும். 2 பேருக்கு சொர்க்கம் சொல்ல நாம் பொறுப்பாளிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யல்மனுலி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அல்மனு லஹுல் ஜன்னா. இது சஹீஹுல் புகாரியில 6474வது ஹதீஸா இதை பார்க்கலாம். 6807வது ஹதீஸாவும் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், தன்னுடைய 2 தாடைகளுக்கு இடையே உள்ள தாடைகளுக்கு இடையே நாக்க சொல்றாங்க. 2 தாடைகளுக்கு மத்தியிலே உள்ள அந்த நாக்கு விஷயத்திலே
யார் கவனமாக நடந்து கொள்கிறாரோ, தன்னுடைய இரண்டு கால்களுக்கு இடைப்பட்ட விஷயத்தில் யார் கவனமாக நடந்து கொள்கிறாரோ, இந்த ரெண்டு விஷயத்தில் யார் ஒழுங்காக நடந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் கேரண்டி, நான் பொறுப்பு, நான் உத்தரவாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தோடு தவறி விடாமல், தப்பான நடத்தைக்கு போய்விடாமல் யார் இருக்கிறார்களோ, சொர்க்கம் என்ன அது நினைச்சதெல்லாம் கிடைக்கும், இந்த உலகத்தில் கிடைக்கும் நினைக்கிறோம், அது இன்பமா இருக்கு இது இன்பமா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் எப்ப ஒரு நரம்ப பிடிச்சி அல்லாஹ் இழுத்தா முடிஞ்சு போச்சு. 30 வருஷம் 40 வருஷம் வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை. இதுல நமக்கு சில தண்ணி அடிச்சா சில பேருக்கு டேஸ்டா இருக்கும், சினிமா பார்த்தா சில பேருக்கு டேஸ்டா இருக்கும், தப்பா நடத்தையில போனா சில பேருக்கு டேஸ்டா தெரியும். இந்த இளமை முறுக்கெல்லாம் 25 வருஷம் 30 வருஷம் இருக்குமா? அதுக்கப்புறம் அது அழியாத பெருவாழ்வு, நினைச்சதெல்லாம் கிடைக்கும், நினைச்ச போதெல்லாம் எதை வேண்டாலும் விரும்பினதை வாங்கிக் கொள்ளலாம், அழிவே கிடையாது, மரணமே கிடையாது என்ற அளவுக்கு ஒரு பாக்கியம் நிறைந்த சொர்க்க சோலையை நம்ம பெறுவதா இருந்தா இந்த அற்பமான 30-40 வருஷத்து வாழ்க்கையை கவனமா செலுத்தணும். ஏன் 30-40 வருஷம் நான் சொல்றேன்னு கேட்டா, பருவாளையருக்கு முந்தின சிறு வயசை கழிச்சிருங்க, அந்த இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் விருப்பம் இல்லாம போகும் பாருங்க, அதையும் கழிச்சிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குரிய காலகட்டம் நமக்கு இந்த காட்டம் ஒரு 30 வருஷம் தான். இந்த 30 வருஷத்தினுடைய சுகம் பெருசு என்பதற்காக நம்ம சிலிப்பாயிட்டோம்னு சொன்னா பெரிய நஷ்டம், பயங்கரமான நஷ்டம் ஏற்பட்டு போயிடும். மறுமையில அப்படி ஏற்பட்டும். இந்த மாதிரி தவறி விடாதீங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளையில விசாரணை நாள் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்குலாம் எல்லாரும் போவாங்க, நரகத்துக்கு போறவங்க நரகத்துக்கு போவாங்க. அந்த விசாரணை நாளை தான் நம்ம நியாய தீர்ப்பு நாள் என்று யௌமுத்தீன் என்று சொல்கிறோம், மஹ்ஷர் என்று சொல்கிறோம், அந்த கியாமத்துடைய நாள் என்றும் சொல்கிறோம். அப்ப உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு வெட்ட வழி பொத்தலில் அனைவரும் நிறுத்தப்படுவோம். முதலில் படைத்த இறைவனுக்கு இரண்டாவது படைப்பது எளிதானது. முதல்ல அதை நம்ப வேண்டும். இப்ப என்னை முதல்ல படைக்கிறதா கஷ்டம் எப்போதுமே. என்னை ஒரு தடவை படைச்ச பிறகு திருப்பி ஒருக்கா படைக்கிறது கஷ்டம் கிடையாது. முதல்ல ஒரு ரொட்டியை செய்ய சொன்னா கஷ்டமா இருக்கு. ஒரு தடவை செஞ்சுட்டாங்கன்னா ரெண்டாவது தடவை செய்ய ஈஸியா செஞ்சிருவாங்க. இதை ஃபர்ஸ்ட் செய்யறவன் 25 வருஷம் செலவழிச்சிருப்பான், ரெண்டாவது செய்யறவன் மோல்டு பண்ணி அச்சு ஊத்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படி செஞ்சுட்டு போயிடலாம். அப்ப இறைவன் நம்மளை ஆல்ரெடி படைச்சு வச்சிருக்கிறான, இப்ப இதான் ஆச்சரியப்படத்தக்கது. அந்த இறைவன் ரெண்டாவது நம்மளை படைக்காங்கிறது ஆச்சரியமே கிடையாது. ஒண்ணும் இல்லாம இருந்து நான் எதுவுமாவே இருக்கல, நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயும் இருக்கல, என்ன பொருளாவும் இருக்கல, எதுவாகவும் இருக்கல, என்னைய படைச்சிருக்கும் பொழுது என்னை இப்படி பார்த்துட்டு ரெண்டாவது தடவை படைக்கிற ஒரு பெரிய மேட்டரா? அந்த இறைவன் திரும்ப நம்ம அனைவரையும் உயிர்ப்பிப்பான். அந்த வெட்ட வெளியில சூரியன் தலைக்கு அருகில் கொண்டு வரப்படும், மூளை கொதிக்கும். சூரியன் அருக வந்தா என்ன செய்யும்? சூரியன் எத்தனையோ கோடானு மைல்களுக்கு அப்பால இருக்கும் பொழுது இங்க 40 டிகிரி தாங்க முடியல நமக்கு. அதான் நம் மனிதனுடைய தாங்கும் சக்தி. இப்ப தலைக்கு கிட்ட கொண்டாந்து சூரியன் நிறுத்தப்படும் பொழுது ஒரு நாள் விசாரணை நடக்கும். ஒரு நாள் எந்த ஒரு நாள்? நம்ம இந்த உலகத்தில் உள்ள ஒரு நாளா? தீயவுமின் காண மிகுதாருகு 50 அல்வசனத்தின் மிம்மா தவுத்தூன், நீங்கள் கணக்கிடக்கூடிய நாட்களில் 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள். ஒரு நாள் தான் அது. அது அவ்வளவு பேரை விசாரிக்கிறது ஒரு நாள் பேரு தானே தவிர அது 50,000 வருஷத்துக்கு நிகரான நாள். 50,000 வருஷத்திற்கு ஏறக்குறைய ஒரு செவ்வாய்க்கோள் பூமியை நெருங்குவதற்குரிய காலகட்டம். அவ்வளவு 60,000 வருஷத்துக்கு ஒரு காலம் நெருங்கும்னு சொல்றான். அப்ப அவ்வளவு பெரிய காலகட்டத்தை கொண்டதுதான் மஹ்ஷர் நாள் என்பது. மொத்த வாழ்க்கையே நமக்கு அவ்வளவு கிடையாது, அந்த ஒரு நாள் அவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப மண்டை காயும் பொழுது 7 பேருக்கு அல்லாஹ் அர்ஷுக்கு பக்கத்தில் நிழல் தருவான். 7 பேருக்கு மட்டும் செலக்ட் பண்ணி, வெயில்ல காயாதீங்க வாங்கப்பா இந்த நிழல்ல இருந்துக்கிறீங்கன்னு சொல்லுவான். அல்லாஹ்வுடைய அர்ஷ் வானங்கள் பூமியை விட பெருசு. அல்லாஹ்வுடைய ஆசனம், அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆசனம் வானங்கள் பூமியை விட பிரம்மாண்டமானது. அதுக்கு கீழே வானத்தையும் அடைக்கலாம், பூமியையும் அடைக்கலாம். அவ்வளவு பெரிய அந்த அர்ஷுக்கு கீழே இந்த வெயில் படாமல் சூரியனுடைய அந்த வெப்பத்தை தாக்காமல் 7 பேருக்கு அல்லாஹ் அந்த நிழலை தருகிறான். 7 பேர்ல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, ஒரு மனிதனை அழகான ஒரு பெண் தவறான நடத்தைக்கு அழைக்கக்கூடிய நேரத்தில் நான் இறைவனை அஞ்சுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டானே அவன் ஒரு ஆள். இது ஆண் வச்சுக்கொள்ள, பெண்ணுக்கு அப்படித்தான். ஒரு ஆண் அழைக்கக்கூடிய நேரத்தில் நான் இறைவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி விலகி கொண்டாலே அந்த பெண். இந்த மாதிரி ஒரு அதற்கான சான்ஸ், வாய்ப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டு
அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன் என்று யூசுப் நபி அவர்கள் விலகி கொண்டது போல் யார் விலகிக் கொள்கிறார்களோ அவர்களும் அர்ஷுடைய நிழலில் 7 பேர்ல ஒரு ஆளா இருப்பாங்க. 7 நபர் அல்ல, 7 வகை. இதுல 1,00,000 பேர் இருப்பாங்க, அதுல 1,00,000 பேர் இருப்பாங்க. அப்படி 7 வகையான மக்கள்ல நம்ம இடம்பெற விரும்ப வேண்டும். அந்த மகசர்ல சொர்க்கத்துக்கும் போகணும். சொர்க்கத்துக்கு புந்தி ஒரு 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள் இருக்க, அந்த வேதனை நமக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. அதுலயும் நம்ம மீட்சி பெறணும்னு சொன்னா இங்கே காக்க வேண்டியதை காக்க வேண்டும். மற்ற தப்புகள்லாம் விட இந்த விஷயத்துல எதுக்காக வேண்டி அல்லாஹ் அர்ஷில நிழல் தருகிறானோ அதை நாம் விரும்ப வேண்டும். இத கவனத்தில் வைத்தவர்களுக்கு எந்த உலகத்தினுடைய கவர்ச்சியோ ஆசாபாசங்களோ அவர்களை வீழ்த்தி விடாது, மயக்கி விடாது. அவங்க தடுமாறி விட மாட்டார்கள், தடம்புரள மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது புகாரில நீங்கள் இந்த செய்தியை நான் சொன்ன செய்தியை 7 பேருக்கு அரிசில நிழல் தருவான் என்ற செய்தியை 660வது ஹதீஸ் புகாரி தமிழ்ல வந்திருக்கனால அதை மட்டும் நம்பர் சொல்றேன். 660வது ஹதீஸ், 1423வது ஹதீஸ், 6806வது ஹதீஸ்கள்ல நீங்கள் இதை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேர் ஒரு குகையில ஒரு மலையில பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார்கள். தெருவுல மழை பெய்யுது, ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு குகை மாதிரி தெரிகிறது. இந்த 3 பேரும் போய் குகைக்குள்ள போய் என்ன செஞ்சாங்க, மழை விட்டோன்னு வெளியே வருவோம் அப்படின்னு போயிட்டாங்க. நபிகள் நாயகம் முன்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க வாயினால சொல்றாங்க. நான் சொல்ற கதை இல்லை இது. இந்த செய்தி நபிகள் நாயகம் அவர்களுடைய திருவாய் மலர்ந்து சொன்ன செய்தி. அப்ப இந்த குகைக்குள்ள போய் உள்ள நுழைஞ்சாங்களா, மேல இருந்து ஒரு பாறை சர சர சரன்னு உருண்டு சொல்லி வச்ச மாதிரி அந்த குகை வாசல்ல சக்குன்னு உட்கார்ந்துருச்சு, அடைச்சிருச்சு. 3 பேரும் சேர்ந்து தள்ளி பாக்குறாங்க, அந்த குகையுடைய அந்த வாசலை தள்ள முடியல. அடைபட்டு போச்சுன்னா சத்தமும் வெளியே நடமாட்டமும் இருக்காது. காட்டுப்பகுதி, கூச்சல் போட்டாலும் ஒண்ணு ஆகாது. ஒரு நாள் 2 நாள்ல கதை முடிஞ்சு போயிடும். சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, மூச்சு திணறி போயிடும், மண்டையை போடுற ஒரு நிலைமை உண்டாகி போச்சு. இந்த நிலையில 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நாம் இறைவனுக்காக ஏதாவது நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்போம்ல, அதை சொல்லி அல்லாஹ்விடத்துல நம்ம துஆ செய்வோம். நம்ம அல்லாஹ்விடத்துல சும்மா கேட்க கூட, அல்லாஹ்ட்ட கேட்கறாண்டா. நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ் நமக்கு வேலைக்காரன் நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றதா இருந்தா நமக்கு வயிற்று வலிக்கும் போது அல்லாஹ் வயிற்று வலியை போக்குன்னு கேட்கிறோம். நீ வயிற்று வலிக்காம இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு நீ என்ன பண்ணுன, அதுக்கு முந்தைய ஒண்ணும் பண்ணதே இல்லை. தலைவலி வரும்போது அல்லாஹ் தலைவலியை போக்கு, சில தலைவலிக்கும் போது போக்கணும் வேலைக்காரனாவ. தலை வலிக்காம இருந்துச்சு, அப்ப என்ன பண்ணுன, தலையை கொண்டு அல்லாஹ்வுக்கா கீழே வச்சியா, அதை வைக்க மாட்டேங்கிறோம். நமக்கு எல்லா பிரச்சனையும் வறுமை வரும்போது என்ன செய்வோம், வறுமையா நஷ்டமா போச்சு, இப்ப லாபம் வந்து கொடுத்தியா இருக்காச்சு. லாபம் வரும்போது அல்லாஹ் நினைச்சு பாத்தியா, நம்மளுக்கு எப்ப வரும், கஷ்டம் வரும்போது மாத்திரம் அல்லாஹ் நமக்கு உதவணும்னு நினைக்கிறோமே, அது இஸ்லாத்துல கிடையாது. நீங்க அல்லாஹ்வை நெருங்குறதா இருந்தா அவனுக்கு என்று எதையாவது செய்து நான் உன் அடிமேண்டு காட்டிட்டு, அல்லாஹ் உனக்கு தானே இதை செஞ்சேன், எனக்கு இந்த பிரார்த்தனை ஏத்துக்கன்னு கேட்கணுமா. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த 3 பேரும் இறைவன்ட்ட பிரார்த்திக்கிறாங்க. அது பெரிய ஹதீஸ். அதுல ஒருத்தர் மட்டும் நான் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் பிரார்த்திக்க அந்த குகை 1/3 விலகி மொத்தமா விலகி போயிடுச்சு. ஒருத்தர் பிரார்த்திக்கிறாரு, ஒரு 1/3 விலகுது. இன்னொருத்தர் பிரார்த்திக்கிறாரு, அது ஒரு 3/1 பங்கு விலகுது. இன்னொருத்தர் பிரார்த்திக்கிறாரு, குகை எல்லாம் வெளியே வர்ற அளவுக்கு ஓபன் ஆயிடுச்சு. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த 3 பேர்ல ஒரு ஆளு, இறைவா என்னிடத்துல நீ நல்ல வசதியை தந்திருந்தாய். இந்த குகையில மாட்டிக்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, இறைவா எனக்கு நல்ல வசதியை தந்திருந்தார், நான் ரொம்ப செல்வ செழிப்போட இருந்தேன், எனக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பெண்மணி இருந்தார், நான் அவளை அடைய கல்யாணம் பண்ண விரும்பல, அடைய விரும்பினார். நான் அவளை அடைவதற்கு என்ன செஞ்சேன், விரும்பினேன். பல வகையில் நான் முயற்சித்தேன், அவள் இடம் தரவே இல்லை. ஒரு நேரத்தில் அவளுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வந்த பொழுது வேற வழியே இல்லாமல் என்னுடைய அந்த நிர்பந்தத்திற்கு பணியக்கூடிய நிலைக்கு அவள் தள்ளப்பட்டு விட்டால், நானும் அவளுக்கு 100 தங்க காசுகளை அவளுக்கு அளித்து நான் என்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ள நினைத்து நெருங்கி அந்த காரியத்தை செய்து விடுவேன் என்ற நிலைக்கு வந்த பொழுது அந்த பெண்மணி சொன்னால், அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால், இறைவா இது உனக்கு தெரியும். உடனே நான் எழுந்து விட்டேன். அந்த உணர்ச்சி கொப்பளித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற அந்த வார்த்தை என்னை அப்படியே புரட்டி போட்டு விட்டது. இறைவா, நான் உனக்காகத்தான் அந்த நேரத்தில் அதை விட்டு ஓடி வந்த வெளியே, அது நான் உனக்காக செய்தது உண்மையாக இருந்தால் எங்களை இங்கிருந்து வெளியேற்றுன்னு கேட்கிறார். இதுக்காக வேண்டி அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டான்னு சொல்றாங்க. அப்ப ஒரு மனிதன் அப்படி நெருக்கி போன நேரத்தில் கூட அந்த இறையச்சம் உள்ளத்துல இருக்குன்னு சொன்னா அதை தப்பிச்சு முடியாது தரணும். அல்லாஹ்வுக்கு பயந்து
அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய வெற்றியை தர்றான்னு பாருங்க. கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சஹீஹுல் புகாரியில நீங்கள் 2215 3 சம்பவத்தை முழுசா வழங்குறதா இருந்தா புகாரியில 2215, 2272, 2333 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இதை வழங்கி கொண்ட பிறகு எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஆணும் பெண்ணும் பழகும் பொழுது ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்து வந்து இது. இதுல என்ன கட்டம் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய எதிர்ப்பால் வந்து கவர்ச்சிக்குரியவராக நமக்கு தென்பட்டாலும் இதுல ஆணோ பெண்ணோ விழுந்துடக்கூடாது. இதுல விழுந்தோம்னா திருமணம் என்ற ஒரு உறவு இல்லாமல் இதுல விழுந்தோம்னு சொன்னா அவ்வளவுதான், மொத்த லைஃப் வீணு. 30 வருஷம் வேண்டா ஜாலியா இருக்க முடியுமே தவிர அதுக்கப்புறம் நம்முடைய மறுமை வாழ்க்கை, அழியாத பெரு வாழ்க்கை, எதற்காக நம்ம முஸ்லிமா இருக்கிறோமோ அந்த லட்சியத்தில் நம்ம நஷ்டம் அடைந்தவர்களாக ஆகிவிடும் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து இந்த ஆண்களும் பெண்களும் பழகிறது என்பதில் 2 விஷயத்தை நீங்கள் பிரித்து வழங்கிக் கொள்ள வேண்டும். சில ஆண்களோடு நெருங்கி எவ்வளவு வேணாலும் நெருங்கி பழகலாம் என்று மார்க்கம் வந்து அனுமதித்திருக்கிறது. அதாவது மகரம்கள் சொல்றாங்க இல்லையா, சில ஆண்களோடு பழகுவதற்கு தான் அதுக்கு சில கண்டிஷன்ஸ்கள் இருக்கிறது. பழகக்கூடாது இஸ்லாம் சொல்லவில்லை, அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அது மகரமான உறவுண்டா யாருன்னு விளங்கிக்கணும். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் சொல்வதாக இருந்தால் அவருடைய தகப்பன். இந்த சட்டத்தை வந்து 4வது அத்தியாயத்தில் குர்ஆன்ல 23வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். 4:23 அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஆண்களுக்கு சொல்றான் உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு விளக்கப்பட்டவர்கள் சொல்றான். பெண் நிலையிலிருந்து சொல்வதா இருந்தா மகன் சொல்லிக்கிற வேண்டியதான், அப்படி எடுத்துக்க தகப்பன் சொல்லிக்கிறணும். அப்ப வந்து ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த ஆணோடவெல்லாம் சாதாரணமா எப்போதும் இருக்கலாம் என்று கேட்டால், எப்ப வேணால் தனியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ற ஒரு அனுமதி இருக்குது என்று கேட்டால், தன் மகன் ஃபர்ஸ்ட் வந்து மகனோட ஒரு தாய் எப்படி வேணாலும் இருக்கலாம், நெருங்கி இருக்கலாம். தந்தை, கூட பிறந்த சகோதரன், ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரன், அதே மாதிரி சகோதரனுடைய மகன். நான் பெண் நிலையிலிருந்து இந்த உறவு முறைகளை சொல்றேன். ஒரு பெண் வந்து தன்னுடைய மகனோடு, தன்னுடைய தகப்பனோடு, தன்னுடைய அண்ணன் தம்பியோடு, அல்லது அண்ணன் தம்பியுடைய மகன், அண்ணன் தம்பி மகன், அதாவது மருமகமாங்களா, அண்ணன் தம்பியுடைய மகனோடு, அல்லது வந்து அவளுடைய தகப்பனுடைய அண்ணன் தம்பியோடு, மாமாம்பாங்க இல்லையா, ஒரு பெண் வந்து தன்னுடைய தகப்பனுடைய அண்ணன் தம்பி மாமாங்கிறவங்க, அதே மாதிரி தாயுடைய அண்ணன் தம்பி. ஏன்னா மாமா மருமகன்னு சொல்லிடுவீங்களே, எல்லாத்தையும் மாமாங்கிறாங்க. இப்படி சொன்னாதான் கரெக்ட். அதுக்காக சொல்றேன், தாயோடு பிறந்த சகோதரன், தகப்பனோடு பிறந்த சகோதரன், அது மாதிரி பால் கொடுத்ததனால் மகனாகி போனவன். யாரோ ஒரு பிள்ளை அழுவுதுன்னு நீங்க பால் கொடுத்துட்டீங்க, பால் கொடுக்கிற பருவத்தில் நீங்க இருந்து பால் கொடுத்துட்டீங்க, இஸ்லாமிய சட்ட பிரகாரம் இப்படி 5 டைம்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா அவன் மகனாவும் நீங்க தாயாவும் ஆயிருவீங்க. எந்த ஒரு அந்நிய குழந்தையா எடுத்து நீங்க அந்த குழந்தைக்கு ஒரு தடவை பால் கொடுத்தா ஆகாது, 5 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. 5 டைம்ஸ் எப்படி நீங்க பால் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த பால் கொடுத்தவள் வந்து தாயுடைய அந்தஸ்திலையும், அந்த பையன் வந்து ஆம்பளை பிள்ளையா இருந்தா மகனாவும் ஆயிருவாங்க. இந்த பொம்பளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணக்கூடாது, அக்கா தங்கச்சி கூட வந்துடும். அப்ப பால்குடியினால் ஏற்பட்ட உறவு இருக்க மகன் உறவு, அந்த மாதிரியான பால்குடி மகன். அதே மாதிரி பால் குடித்த உறவின் மூலமாக ஏற்படுகிற சகோதரன். ஒரு பெண்ணு ஒருத்தனுக்கு பால் கொடுத்திருக்கு, ஒரு பையனுக்கு பால் கொடுத்திருக்கு, அந்த பையனோட இந்த பெண்ணுடைய மகள் நெருங்கி பழகலாம். ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவங்க 2 பேரும் சகோதரர் ஆகிறாங்க. அப்ப யாரெல்லாம் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த உறவினர், இப்படி சுருக்கமா சொல்வதாக இருந்தா யார கல்யாணம் பண்ணி கொள்றதுக்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறதோ அவர்கள் மத்தியில் அது வேற மாதிரியான எண்ணம் வராது. தகப்பனுக்கு மகள் விஷயத்துல அப்படி எண்ணம் வருமா, அல்லது தாய்க்கு மகன் விஷயத்துல அப்படி ஒரு எண்ணம் வருமா, வராது. அந்த மாதிரியான உறவுகள் என்ன செய்யணும், இது ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்து மகளுடைய புருஷன் மருமகன், மகளை கட்டிட்டான்னா அப்புறம் அம்மாவையும் கட்ட முடியாதுங்க, மூத்தா போனாலும் கட்ட முடியாது. அப்ப மகளுடைய புருஷனே அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், மருமகன், அதாவது அந்நியவன் மகளை கட்டினதுனால மருமகனா போனவன் அவன். அதுக்கப்புறம் வந்து தாயுடைய கணவன், உங்க தாய் வந்து என்ன செய்யறாங்க, வேற ஒரு கணவன் தகப்பனார் இறந்துட்டாரு, அல்லது விவாகரத்து பண்ணிட்டாரு, அல்லது எங்கேயோ போயிட்டாரு, இவங்க வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. தாயை கட்டின கணவன்
அதாவது சிறிய தந்தை நம்ம சொல்லிக்கிற மனசு வராட்டாலும் அப்படித்தான் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உறவு. அதே மாதிரி புருஷனுடைய தகப்பன் மாமனார், புருஷனுடைய தகப்பன், ஒரு பெண்ணு நிலையில சொல்றேன். இந்த உறவுகள் தான் திருமறை குர்ஆன்ல திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உறவு என்று சொல்லப்படுகிறது. இவங்களோட பொறுத்த வரைக்கும் தனியாக போகலாம், வீட்டுக்கு போகலாம், வீட்டுல இருந்து வெளியே வரலாம், ஒரு தனி ரூம்ல 2 பேரும் தாய் மகனு பேசிக் கொண்டிருக்கலாம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதுலயும் மிருகங்கள்லாம் இருப்பானுவோ, அதெல்லாம் ரொம்ப ஓவரா போனவனுக்கெல்லாம் இந்த அறிவுரையும் பயன் தராது. இந்த மாதிரியா மேலை நாடுகளை எல்லாம் இந்த உறவுகளையும் மிருகங்களா மாறிவிட்டவர்களும் இருக்கிறார்கள். அதுக்கு மேல உள்ளவர்களை அவன் அப்படி செஞ்ச ஒரு மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டவன், எந்த அறிவுரையும் அவனுக்கு பயன் தராது, அவனை விட்டுற வேண்டியது. பெரும்பாலும் இந்த உறவுல அது மாதிரியான எண்ணங்கள் வராது. ஏற்கனவே ஹராமும் நம்ம திருமணம் செய்ய தடைன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அதுல ஒழுங்கா நடந்துக்கிறோம். மற்றவங்க விஷயத்துல இந்த மாதிரி சபை இருக்குது, நீங்க சொற்பொழிவு கேட்க வர்றீங்க, உங்களுக்குள்ள ஆணு பெண்ணு, பின்னாடி ஆணு முன்னாடி ஆணு இப்படிலாம் உட்கார்ந்து படிக்கலாமா? அதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு கல்லூரியில, ஒரு காலேஜில், ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படி ஆணு பெண்ணு சேர்ந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கவனத்தில் வைக்க விரும்புகிறேன். இஸ்லாம் என்று சொன்னா குர்ஆன்ல உள்ளதாங்க இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான் இஸ்லாம். நான் சொல்ற ஒவ்வொன்றுக்கும் குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டி தான் சொல்லுவேன், இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஆதாரம் காட்டி சொல்லுவேன். நீங்க விளங்கி வச்சதுக்கு மாத்தமாக இருந்தா அதுக்கு நீங்க விளங்குனே தப்பு. நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு எப்படிலாம் சொல்றாங்க, புதுசா இருக்கு, யாரும் சொல்லாத இருக்கலாம் சொல்லக்கூடாது. யாரும் சொல்லாட்டாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா இருக்கு கண்டிப்பா. அல்லாஹ் மீது ஆணையிட்டு அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத எந்த ஒன்றையும் நான் உங்களுக்கு சொல்ல போவதில்லை. நான் கையில மடியில போட்டு சொல்லவில்லை, எடுத்து சொல்ற வேலை தான் என் வேலை. இருக்கிறத எடுத்து காட்டுகிறேன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களோ இந்த மாதிரி கல்லூரிகள் எல்லாம் கிடையாது. அன்றைக்கு இருந்த ஒரே பள்ளிக்கூடம், ஒரே பல்கலைக்கழகம், ஒரே காலேஜ் எதுன்னு கேட்டா பள்ளிவாசல் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசல்ல தான் ராணுவ பயிற்சி ஒரு பக்கம் நடக்கும், பள்ளிவாசல்ல தான் சொற்பொழிவுகள் நடக்கும், பள்ளிவாசல்ல தான் எழுத்து அறிவித்து கொடுக்கக்கூடிய அந்த உதாரணமா பத்ர் போர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அப்பாஸ் பெரிய தகப்பனார் உள்பட பல பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த கைது செய்யப்பட்டவர்களாம் கொண்டாந்து பள்ளிவாசல் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நாங்க உங்களுக்கு விடுதலை செய்யறோம், உங்கள யாருக்கு எழுத தெரியுமோ அவங்க எங்கள்ல உள்ள எழுத தெரியாத ஆளுக்கு 4 பேர் கத்து கொடுத்து ரிலீஸ் ஆயிப்போங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த எழுத்தறிவிக்கிற வேலையும் நடந்து பள்ளிவாசல்ல தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல பள்ளிவாசல்ல தான் பள்ளிக்கூடம், அதான் இறைவனை வணங்குற இடமும் அதுதான், படிக்கிற இடமும் அதுதான், படுத்து தூங்குற இடமும் கூட சில ஆண்களுக்கு அதுவாகவே இருந்துச்சு, வீடு இல்லாத ஆண்களுக்கு அதுவாக இருந்துச்சு, ராணுவ தலைமையகமும் கூட அதுதான், அரசாங்கத்தினுடைய தலைமை செயலகமும் கூட அதுதான், பஞ்சாயத்து நடக்கிற அதுதான், சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு இருந்த ஒரே சுப்ரீம் கோர்ட் அதுதான், தீர்ப்பு அங்க இருந்தால் வழங்கப்படும், எல்லாம் அதான் நபிகள் நாயகம் காலத்துல. அப்ப நபிகள் நாயகம் காலத்துல எப்படி நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த பள்ளி வாசலுக்கு ஆண்கள் வருவது போலவே பெண்களும் வந்தார்கள். ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும், பள்ளி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளி வாசலுக்கு எப்படி ஆண்கள்லாம் வந்தாங்களோ அந்த மாதிரி பெண்களும் வந்தார்கள். அப்ப ஒரு அவைக்குள்ள ஆணும் பெண்ணும் வரலாம் என்பதற்கு பள்ளிவாசலுக்குள் வரலாம் என்பதை தாண்டி வேற ஆதாரம் உங்களுக்கு தேவையே கிடையாது. பள்ளிவாசலுக்குள்ளே வரலாம் என்று சொல்லும் பொழுது மற்றதெல்லாம் அதுக்கு கீழே உள்ள இடம் தான், மற்றதெல்லாம் அதுக்கு நிகரான இடம் உலகத்துல கிடையாது. அப்ப பள்ளிவாசல்லையே நமக்கு மார்க்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் காலத்துல ஆண்களும் தொழுகைக்கு வந்தாங்க, பெண்கள். ஆனா எப்படி அது வரணுங்கிறது சருத்து நான் பின்னாடி சொல்லுவேன். ஒரு கடத்துல உட்கார்ந்து சேர்ந்து படிக்கிறது, ஒரு அவையில் மாதிரி கூட்டம் நடக்கிறது, ஆண்களும் பெண்களும் உட்காரலாமா, உட்காரலாம், கலந்து உட்காரலாம். அது சில ஒழுங்குகளை பின்னாடி நான் சொல்லுவேன், அதுவும் குர்ஆன்ல இருந்து சொல்லுவேன், ஹதீஸ்ல இருந்து சொல்லுவேன். உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, நபிகள் நாயகம் காலத்துல பாருங்க, அந்த ஹதீஸ பலங்க நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரியான சட்டை, இப்ப அணிந்திருக்கிற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. பெரும்பாலும் ஒரு பெரிய போர்வை எடுத்துக்குவாங்க, அதை அப்படி மேல போட்டுக்குவாங்க, அதான் ஆடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஆடை தான் பெரும்பாலும் அணிஞ்சிருக்கிறாங்க. விசேஷமான நாட்களுக்கு தான். என்ன சட்டை, நம்ம டெய்லர் கடை அதெல்லாம் இப்ப கிடையாது தானே. நமக்கு ஒரு சட்டை வேணும்னா நம்ம தான் பஞ்சை எடுத்து, நம்ம தான் நூல் நூறுத்து, நம்மளே அதை துணியை ஆக்கி, நம்ம தான் வெட்டி, நம்ம தான் ஊசி நூலை வச்சு கோர்த்து, நம்ம தான் தச்சுக்கணுமே தவிர இது ஒரு தொழிலா செய்யக்கூடியதெல்லாம் ஜாஸ்தியாக கிடையாது. அப்படி செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு மிஷின்ல போட்டு அடிச்சு பஞ்ச முக்கராங்கிட்ட சட்டம் இறங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு பஞ்ச இந்த பக்கம் தள்ளி விடுறான், அந்த பக்கம் சட்டையா இறங்குது. அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஒரு போர்வை மாதிரி எடுத்து பெருசா அப்படி போத்திக்குவாங்க.
சிலர் வசதி உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா கீழே ஒரு போர்வை மேல ஒரு போர்வையை கட்டிக்கிடுவாங்க. கீழே உள்ளது வேட்டி, ஆம்பளையும் பொம்பளைக்கும் சொல்றேன், கீழே உள்ளது வேட்டி மேல உள்ளது சட்டை, கீழையும் துண்டு மாதிரி கட்டிக்கிறாங்க, மேலையும் கட்டிக்கிறாங்க. வசதி இல்லாதவங்க இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் பெரிய துண்டா எடுத்து இப்படி கட்டிக்கிறாங்க. அது இங்க வரைக்கும் நிற்கும், உள்ள ஆடையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மொத்தமே ட்ரெஸ் அவ்வளவுதான். இப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அத பாருங்க இந்த ஹதீஸ்ல வருது, ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆண்கள் தொழும்போது என்ன செய்வார்கள் என்று கேட்டால் இந்த மேலாடையை தோள்ல கழுத்துல கட்டி கொண்டு தொழுவார்கள். அப்படி தொழக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் தொழுவதற்கு முன்னாடி பெண்களுக்கு உத்தரவு போடுவார்கள். பள்ளிவாசல் இருக்க போது உத்தரவு போடுறாங்க, தொழுக ஆரம்பிக்கும் போது என்ன செய்வாங்க நபிகள் நாயகம், லா தர்ஃபஉன்ன ரூஸகுன்ன ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜாலிஸா, நீங்க பெண்களா இருக்கக்கூடியவர்கள் சஜிதாவில இருந்து சஜிதா சேரும்போது தொழும்போது அப்படி எந்திரிக்கிறதுக்கு லேட்டா தான் நீங்க எந்திரிக்கணும், ஆண்கள்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்த பிறகுதான் நீங்க எந்திரிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா டிரெஸ் இவ்வளவுக்கு தான் இருக்குது, இவ்வளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் சஜிதாவுக்கு போற நேரத்தில் கூடுதலாக வெளிப்படும். இப்படி நான் நிற்கும் போது வெளிப்படுவதை விட இப்படி இருக்கிற நான் இவ்வளவு ட்ரெஸ் போட்டு நான் குனிஞ்சா என்ன செய்யும் கூட தெரியுமா இல்லையா? அப்படி ஆண்களுடைய அந்த சில உறுப்புகள் பெண்கள் தெரிஞ்சிடக்கூடாது, அந்த அளவுக்கு உங்களோட ஆடை இல்லாம இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க என்று கேட்டா அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி சஜிதாவை கொஞ்சம் கூட நேரம் நீங்க இருந்துக்கணும். சஜிதா ஆண்கள் செஞ்சு முடிச்ச உடனே எல்லா ஆண்கள் உட்கார்ந்துட்டாங்களோ எந்திரிக்கணும். நீங்க எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா ஆண்களும் பெண்களும் எப்படி வந்திருக்கிறாங்க கேட்டா ஆணுடைய அவுரத்து மறைவிடங்கள் தெரிகிற அளவுக்கு ஆண்கள் டிரெஸ் போட்டு இருந்தும் கூட அந்த இடத்திற்கு பெண்களும் தொழுதிருக்கிறாங்க. போடப்பட்ட கண்டிஷன் என்னன்னு கேட்டா நீங்க கொஞ்சம் லேட்டா தலையை தூக்குங்க, அவங்க தூக்கி முடிச்ச உடனே அப்புறம் தூக்குங்க, அப்பதான் நல்லது, உங்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இது புகாரியில 362வது ஹதீஸ், 814வது ஹதீஸ், 1215வது ஹதீஸ்ல இத பார்க்கலாம். அதே மாதிரி அபூ சலமான் ஒருத்தர், இவர் பருவம் அடையாத சிறுவர், ஆனா விவரம் தெரிஞ்சவர், ஒரு 10-12 வயசு இந்த மாதிரியான பருவத்தில் உள்ளவர். இவருடைய கூட்டத்தாரெல்லாம் போய் மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகத்தை சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் பண்றாங்க, உங்க ஊருக்கு போன உடனே நல்லா ஓத தெரிஞ்ச ஒரு ஆளை நீங்க இமாமா நியமிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. தேடி பார்த்தா இந்த 12 வயசு பையன் தான் கொஞ்சம் ஓத தெரிஞ்சாலா இருக்காது. ஊருக்கு போன உடனே உனக்கு எவ்வளவு பாத்துறீங்க, உனக்கு எவ்வளவு பாத்துறீங்கன்னு கேட்கறாங்க. இந்த பையன் 12 வயசு பையனா இருந்த அபூ சலமா அவரே இதை சொல்றாரு, புகாரில் இருக்குது. அபூ சலமா என்ன பண்றாருன்னு கேட்டா எனக்கு இவ்வளவு சூறாக்கள் தெரியும்னு சொல்றாரு, குர்ஆன்ல எனக்கு இவ்வளவு அதிகமா ஓத தெரியும்ங்கறாரு. அப்ப நீயே இமாமா இருந்துக்கப்பா அப்படின்னு போட்டுறாங்க. இமாமா இருந்த உடனே அந்த சின்ன பையன் தானே, சின்ன பையனும் இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு தொழு வைக்க சொல்றாங்க. இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு தொழு வைக்கிறார். அந்த காலத்துல ட்ரெஸ் அவ்வளவுதான். அப்ப பெண்கள் கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட் வருது? என்னப்பா அந்த ஆளு ருக்கு செய்தா செய்யும்போது எல்லாம் தெரியுது, மறைங்கப்பா முதல்ல அப்படின்னு பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, புகார் பண்ணி அவருக்கு ஒரு பெரிய ட்ரெஸ் முதல்ல எடுத்து கொடுங்க, அவர் உலகானு போட்டுக்கிட்டு குனிகிறாரு, அப்புறம் சைதா செய்யறாரு, நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்ற ஒரு செய்திய புகாரியில 4302வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா ஆம்பளை தொழுவிக்கிறார், பின்னாடி பெண்கள் பார்க்கறாங்க, இந்த மாதிரி குறைந்த ஆடைய கம்ப்ளைண்ட் பண்றாங்களே தவிர இதனால நீங்க வரக்கூடாதுன்னு வருத்தி விடப்படல, வந்தாங்க, என்ன கலந்தா இருந்தாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு வந்தாங்கன்னு தெரிவதற்கு இன்னொரு ஆதாரம் சொல்றதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வந்த உடனே அந்த பள்ளிவாசல்ல ஒரு கயிறு ஒண்ணு தொங்குது. இது ஏன் தொங்குதுன்னு கேட்கறாங்க. அப்ப அங்க உள்ளவங்க சொல்றாங்க, இது ஜெயினப் இருக்காங்கல்ல, ஜெயினப்னு ஒரு பெண், அந்த ஜெயினப் தொழும் போது ரொம்ப நேரம் தொழுகிறதுக்காக கைத்துல கட்டிக்கிட்டு நிப்பாங்களாம், கீழே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அதுக்காக இந்த பொம்பளை கட்டி வச்சிருக்குது. நபிகள் நாயகம் பொம்பளைக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கல, இந்த கயிறை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இபாதத்து பண்ற மார்க்கம் கிடையாது, உனக்கு இயண்டா தொழுவு, முடியல பேசாம போயிட்டு நீ பாட்டுக்கு நான் கைத்தை பிடிச்சிக்கிட்டு முடியாட்டாலும் நான் பல்ல கடிச்சிட்டு நான் நிற்பேன், இது ஒரு தொழுகையா அப்படின்னு அதை கண்டிச்சாங்களே தவிர பொம்பளைக்கு என்னடா பள்ளிவாசல்ல வேலை விரட்டுங்கடான்னு சொல்லவே இல்லை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்தது. புகாரியில 1150வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவாங்களே, புள்ளையெல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க, தாய்மார்கள், குழந்தை பெற்றவங்களா இருந்தா கை குழந்தை ஓரத்துல போட்டு தொழுதுட்டு இருப்பாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் வேகம் நிறைய தொழுகணும்னு நிக்கிறேன், திடீர்னு ஒரு புள்ள வீட்டு கத்துது. நான் என்ன பண்றேன், இந்த குழந்தை கத்துனா அவங்க அம்மாவுடைய மனசு எவ்வளவு சங்கடப்படும்,
அப்படின்னு வேக வேகமா நான் தொழுகையை முடித்து விடுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. தொழ வந்திருக்காங்க, அம்மாவும் தொழுதுட்டு இருப்பாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது குழந்தை கத்துனா அந்த அம்மா எப்படி தொழுகை ஈடுபாடா இருக்க முடியும்? அப்ப நான் நீண்ட நேரம் தொழுவதற்காக வந்து நிற்கிறேன். ஒரு குழந்தை அழுகை சத்தம் கேட்ட உடனே அவளுடைய தாயின் மனம் என்ன பாடுபடும், ஈடுபாடு இல்லாம போயிருமே என்பதற்காக வேகமா முடிச்சு கொள்றேங்கிறாங்க. இது புகாரியில நீங்கள் பார்க்கிறதா இருந்தா 707வது 708 709 710 810 ஆகிய எண்களை கொண்ட ஹதீசுகள்ல இதை நீங்க எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் காலத்துல புள்ள குட்டியை பெற்றவங்க கூட ஓரத்துல போட்டு தொலை வந்திருக்கிறாங்க. பள்ளிவாசலோடு ஆண்கள் இருக்கிற மாதிரியான தொடர்போடு தான் பெண்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நம்ம இதெல்லாம் ஹதீசுகள்ல ஆதாரத்தை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் காலத்துல ஒரு தடவை நபிகள் நாயகம் தொழுகை ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. 10 ஆச்சு 11 ஆச்சு. தொழுகைக்கு அவங்க எப்ப வர்றாங்களோ அப்பதான். இப்ப நம்ம 8 மணிக்கு காமத்து 7 மணிக்கு பாங்கன்னு போட்டுருவோம். அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அப்படிலாம் கிடையாது. நபிகள் நாயகம் எப்ப பள்ளிவாசலுக்கு வர்றாங்க அப்பதான் தொழுகை. அது வரைக்கும் மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஆச்சு இஷா தொழுகை வேணும் லேட் பண்றாங்க. 10 ஆச்சு 11 ஆச்சு, யாரையும் காணோம். கடைசியா நபிகள் நாயகம் வர்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர லேட் ஆனோன்னு போய் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, சிறுவர்கள் பெண்கள்லாம் தூங்கி வழிகிறாங்க, நீங்க இன்னும் வராம இருக்கீங்களேங்கறாங்க. நாம நிசாவு சிபியான், சிபியான்களும் பெண்களும் தூங்குறாங்க, நீங்க வாட் லேட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற. அப்ப என்ன விளங்குது இதுல இருந்து? இரவு தொழுகையில வந்துட்டு 10-11 வரைக்கும் தொழுகைக்காக வேண்டி நபிகள் நாயகம் வருகைக்காக வேண்டி பள்ளிவாசல்ல ஆண்களோடு சேர்ந்து பெண்களும் காத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இது ஆதாரம். இதெல்லாம் சில உலமாக்கள் உங்களுக்கு மறுப்பாங்க. ஆனா நான் சொல்றது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த சம்பவம். நான் இட்டு கட்டி சொல்லல, உண்டாக்கி சொல்லவில்லை. எல்லாரும் குர்ஆனுக்கு அடுத்தபடி என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரி என்ற நூலை ஆதாரமாக வைத்தான் நான் இதை சொல்கிறேன். நேத்து உண்டாக்க நூல் இல்ல, 1200 வருஷத்துக்கு முன்னால் பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்டு இந்த புக்கு. நேத்து போன வருஷம் எழுதின புத்தகம் கிடையாது. நான் அதிலிருந்து எடுத்து சொல்கிறேன். அப்ப இதுல இது எங்க இருக்குன்னா, புகாரியில 566 569 862 864 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் நபிகள் நாயகம் பெருநா தொழுகிறாங்க. பெருநா தொழுகும் பொழுது அதுக்கு பெண்கள் வரணும். பெருநா தொழுகைக்கு பெண்கள் வரணும், ஆண்கள் வரணும். மற்ற நாளை விட பெருநா தொழுகை கூட்டம் ஜாஸ்தியா போயிடும். வேற வேற பள்ளிவாசலுக்கு போறவங்க எல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய உரை கேட்பதற்காக அங்க இருந்து மெனக்கெட்டு வந்துருவாங்க. அந்தந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து வந்தா பயங்கரமான கூட்டமா போச்சு. எந்த அளவு கூட்டமா போச்சுன்னா, மைக்கெல்லாம் கிடையாது. அப்ப நான் மைக் எல்லாம் பேசினா உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு எட்டும்? பாதி பேருக்கு தான் எட்டும், அடுத்த பாதி பேருக்கு எட்டாது. அப்ப பெண்களுக்கு நாம சொன்னது கேட்கவில்லை என்ற உடனே இறங்கி போய் அங்கே நின்று ஒரு தடவை சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். ஒரு பெருநாளைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளைக்கு ஒரு பயான் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பயான் சொற்பொழிவு, அந்த சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க. பெண்கள் பகுதி வரைக்கும் அந்த பேச்சு எட்டல அப்படின்ற உடனே மறுபடி இறங்கி போய் அந்த சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள் என்ற ஒரு செய்தியை சஹீஹுல் புகாரியில 98வது ஹதீஸ் 863வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி பெருநா தொழுகைக்கு பெண்கள் வந்தாங்க என்பதை 981 324 551 971 974 980 1652 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னைக்கு கூட நீங்க ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா ஆண்கள் பெண்களும் சேர்ந்து தவாப் செய்வதை எல்லாரும் சேர்ந்து செய்யறதை நீங்க பாக்குறீங்க. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, ஒரு சபையில இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் காலத்துல ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒழு செய்வோம்ல, ஒழு செய்யறோம்ல, தூய்மைப்படுத்திக் கொள்றது, அது ஒரு பகுதியில போய் 2 பேரும் சேர்ந்து ஒழு செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிதான் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது புகாரியில 193வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒரு இடத்தில் ஒழு செய்வார்கள். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்களும் பெண்களும் ஒரு இடத்துல என்ன செய்யலாம், இப்ப கலந்து படிக்கலாம், ஒன்னா இருக்கலாம், ஒரு சபையில் இருக்கலாம், பள்ளிவாசல் இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம். அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது மார்க்கத்துல. ஆனால் அதுல என்ன பிரச்சனை கேட்டா, சில நிபந்தனைகள் அங்க இருக்கிறது. இந்த மாதிரி கலந்து பழகக்கூடிய நேரத்தில் சில நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன நிபந்தனை கேட்டா, ஃபர்ஸ்ட் நிபந்தனை, எந்த கட்டத்திலும் எந்த ஆணோடும் எந்த பெண்ணும், எந்த பெண்ணோடும் எந்த ஆணும், அந்நிய ஆண்கள் தனித்து இருக்கிற ஒரு சூழ்நிலையை தவிர்த்துக் கொள்ளவே வேண்டும். தனியா போயிரு, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்து இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் மார்க்கம் தடை செய்திருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் அதான் படிச்சு தர்ற வாத்தியார் தானேங்கிறோம். பேப்பர்ல என்ன நடக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. படிச்சு தருகிற வாத்தியார்மார்களை எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவங்க மேல குறை கிடையாதுங்க. அது அப்படித்தான், அதான் இங்க இருக்க. அந்த வாசலை திறந்து வச்சீங்கன்னு சொன்னா அதுதான் நடக்கும். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஏதாவது ஒண்ணு நடக்கும், ஒண்ணு நடந்து போயிடும். அதனால இஸ்லாம் என்ன தடுக்குதுன்னு கேட்டா, பேசுறோமா
4 பேரை வச்சு முன்னாடி பேசலாம். தனியா ஒதுங்கி தனித்திருப்பது என்பது இருக்குமையானால் அது கடுமையாக மார்க்க தடுக்கப்படுது. சேர்ந்து படிச்சாலும் கூட என்னத்துக்கு தடை இருக்குது? ஒரு ஆணோடு ஒரு பெண் நமக்கு விளங்க மாட்டேங்குது. நம்ம தனிச்சிருந்தா என்னங்கிறோம். தனிச்சு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு எல்லா விதமான கேடுகள் நடக்கிறது. கொன்றை குட்டாளத்தை விட்டுட்டு போயிடறான். தனிச்சு நிக்க ஆரம்பிச்சா என்ன செய்வான்? ஆம்பளையுடைய சுபாவம் அது. அவன் அப்படித்தான் நடக்கிறான். ஆம்பளை விஷயத்துல கேர்ஃபுல்லா பெண்கள் உங்களுக்கு பெண்களா இருக்கனால உங்களுக்கு நான் கூடுதலா சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆண்கள் அவர்கள் காரியம் கைகூட்டின உடனே எல்லா ஆம்பளை தான் இருப்பாங்க. அந்த 4 பேரை வச்சு திருமணம்ங்கிற கட்டுக்கொள்ள ரெக்கார்ட்ல கொண்டு வரல என்று சொன்னா அவர்களுடைய நிலை என்ன? எப்படி எஸ்கேப் ஆகலாம், எப்படி வேற மலருக்கு தாவலாம். இதுதான் ஆண்கள்ல 99 இல்ல 1999 பேருடைய சுபாவம் இதுதான். வேற சில பேர் வாழ்றான்னா நிர்பந்தம் பிடிச்சி கட்டி வச்சு உதைக்கி வாங்கிறதுக்காக குடும்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். எல்லாம் ஊர் உலகம்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கல, அதுக்கு தான் பண்றானே தவிர அந்த கட்டு இல்லேன்னு வைங்க, இவன் பாட்டுக்கு ஊரு கேட்கும் நாடு கேட்கும் சட்டம் கேட்கும்ங்கிறது தான் அவனை ஒரு கட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறது. இதான் யதார்த்தத்தை நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர் கொடைக்கானல கொண்டு வித்துட்டு போனவன்லாம் இருக்கிறான், பம்பாயில கொண்டு வித்துட்டு போயிருக்கிறான், வாழ் கொண்டு கூட்டிட்டு போய் எங்கேயாவது கொண்டு 10 நாள் லாட்ஜில் இருந்துட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு அவன் பாட்டு ஓடி போனவன்லாம் இருக்கிறான். அது அடிக்கடி டெய்லி இந்த மாதிரி நியூஸ்கள் பேப்பர்ல பாக்குறோம். தனித்து இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை நம்முடைய வீடாகவே இருந்தாலும் வீட்டுல நான் மட்டும் இருக்கிறேன், உங்கள ஒரு ஆள் மட்டும் என்னிடத்தில் வரக்கூடாது. நீங்க மட்டும் இருக்கிறீங்க, உங்கள்ட்ட நான் வரக்கூடாது, தேடி வரக்கூடாது. வேற யாரும் இருக்காங்க வீட்டுல கேட்கணும். இல்ல நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். ஒரு பெண் இருக்கும்போது சொல்றேன், 2 பெண் இருந்தாலும் வரலாம், 3 ஆணா சேர்ந்து வரலாம். நபிகள் என்ன பண்றாங்க? சிங்கிள் ஒரு ஆண் ஒரு பெண் தனித்திருக்கிற வாய்ப்பு இருக்குமையானால் அது அடியோடு தவிர்க்கப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் அதை நமக்கு எச்சரிக்கிறாங்க. எப்படி எச்சரிக்கிறாங்க கேட்டா, அதற்குரிய ஹதீஸ் சொல்றாங்க. புகாரியில 3006வது ஹதீஸ்ல சொல்றாங்க, லா யகுலு வன்ன ரஜுலும் பிம்ராத்தின், எந்த ஒரு ஆம்பளையும் எந்த ஒரு பொம்பளையோடவும் தனித்து இருக்கக்கூடாது. இதான் எல்லாருக்கும் சேஃப்டி, எல்லாருக்கும் நன்மை, எல்லாருடைய எதிர்காலத்துக்கும் பாதுகாப்பு. அதே மாதிரி இது புகாரில 3006. அதே புகாரியில 1862வது ஹதீஸ்ல இருக்கிறது, வலா யதுகுல அலைஹா ரஜுலுன் இல்லா மஹரமுன், ஒரு பெண்ணோட அந்த மகரமான உறவினர் சேர்ந்து இருக்கும் போதே தவிர இன்னொரு ஆண் அவள் இருக்கும் இடத்திற்கு வரக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் கட்டளையிட்டாங்க. இது புகாரியில 1862வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு விதிவிலக்கு தர்றாங்க. என்ன விதிவிலக்குன்னா, ஒரு பெண் மாத்திரம் இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் செல்வதாயிருந்தால் கூட 2 பேரை கூட்டிக்கிட்டு வந்தால் போகலாம், தனியாக போயிடக்கூடாது. தனியா போனால் நல்லவனும் அந்த இடத்தில் தடுமாறுவான், நல்லவனும் மாறிடுவான், கெட்டுருவான், 2 பேரும் குற்றவாளியா போய் நிக்க வேண்டி வந்துரும் என்று அந்த தனிமைகளை தவிர்த்து ஆக வேண்டும். கலந்து பழகுதல், கூட்டத்தோடு கூட்டமா கலக்கும் போது பள்ளிவாசல் கூட்டத்தோடு கூட்டமா கலந்தாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்கத. அப்ப தனித்து போயிருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இஸ்லாம் கடுமையா தடை போடும். எல்லா தடைக்கும் காரணம் பாதிப்பு ஆம்பளை கிடையாது, நல்லா விளங்கிக்கணும். எல்லாமே ஒரு பெண் மீது கொண்ட அக்கறையில தான். அவர்கள் தான் எல்லா வகையிலும் சமூக அமைப்பில் பாதிக்கப்படுகிறார்கள். எல்லா வகையிலும் கற்பு பொதுவாக இருந்தா கூட சமூகத்தின் அமைப்புல அதனால் யாருக்கு அதிகமான பிற்காலத்தில் எதிர்காலத்தில் பாதிப்பு இருக்குன்னு சொன்னா பெண்களுக்கு இருக்கிற காரணத்தினால இது ரொம்ப கடுமையான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க, அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது ஒரு மேட்ரு. இப்படி ஒருத்தர் பாத்துக்கிறது, இப்ப நான் உங்களை பாக்குறேன், என்னை பார்க்கத்தானே செய்றீங்க, இப்படி எல்லாம் பாத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா பார்க்கலாம். என்ன பார்க்க கூடாதுன்னா வேற மாதிரி பார்க்க கூடாது. பார்க்கிறதுலயே 2 வகை இருக்கா இல்லையா? பார்க்கிறது 2 வகை இருக்கு. அந்த 2 வகையான பார்வைக்கு நான் விஷயம் வித்தியாசம் சொல்றதா இருந்தா, நபிகள் நாயகம் ஒரு தடவை ஒட்டகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி அவங்களுடைய சின்ன தகப்பனாருடைய மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவரை பின்னாடி ஒட்டகத்தில் வச்சு டபுள்ஸ் போயிட்டு இருக்கிறாங்க. டபுள்ஸ் போறது அந்த காலத்தில் இருக்குது, ஒட்டகத்தில் டபுள்ஸ் போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி எதிர்க்க நபிகள் நாயகத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் விளக்கம் சொல்லிவிட்டாங்க. விளக்கம் சொன்ன அந்த பொம்பளை அப்படி கடந்து போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க எல்லாத்துலயும். இந்த ஆளை திரும்பி பார்த்தா இவர் மூஞ்சி இங்க இருக்கு. அந்த பொம்பளை கடந்து போச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி உட்கார்ந்துகிட்ட இவர் என்ன பண்றாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போய்கிட்டு இருக்காங்க, இவர் இங்க இப்படி இருக்காரு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொம்பளை கடந்தவனை இவர் திரும்புவாரு, இந்த ஆளுடைய இளைஞரா இருக்கார் பின்னாடி, இவர் இப்படித்தான் ஒரு பார்வை போகுண்டவன அப்படி கையை விட்டு மூஞ்ச திருப்பி இப்படி திருப்புறாங்க. அது என்ன செய்யறாங்க, திருப்புறாங்க. திருப்பி பார்த்து அந்த பொம்பளை இவரை பாக்குது, அதுவும் நடக்குது. அந்த மாதிரி பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை வந்து கண்டிச்சிடுறாங்க, இப்படி செய்யக்கூடாது. இதான் வந்து வேற மாதிரி பாக்குறது. வேற மாதிரி பாக்குறேன்னு அர்த்தம், அது தெரியும், அந்த பார்வைகள் என்ன செய்யும் தெரியும். அப்ப புகாரியில 1513வது ஹதீஸ்லயும் 1855வது ஹதீஸ்லயும் 6228வது ஹதீஸ்லயும் இந்த சம்பவம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி உட்கார்ந்துகிட்டே ஒரு மாதிரியா பாத்துக்காரு அவர். அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்தில் இருக்காங்கன்னு கூட இல்லாம அவரே அப்படி போனாரு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் இல்லாத நம்ம எல்லாம் என்ன வருது, ரசூலுல்லாஹ் பக்கத்துல வச்சுக்கிட்டே இந்த ஆள் இப்படி போயிருக்காருன்னா நம்ம எல்லாம் ஏமாத்திரம் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் எவ்வளவு பயப்படுறோம் நம்ம, அந்த பயம் கூட அதெல்லாம் வெந்த விஷயம் இது. இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கலந்துருங்க, எல்லாம் வாப்ப வேணாம், அம்மா வேணாம், அண்ணன் வேணாம், தம்பி வேணாங்கிற மாதிரி கொண்டு போய் கூட ஒரு நேரத்தில் அப்புறம் அனுபவிக்கும் போது தெரியும். பிறகு விளைவுகளை பார்க்கும் பொழுதுதான் அது புரியும், காலம் தான் கத்து தர்றது. அதனால இந்த மாதிரி பார்க்க கூடாது. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எடுத்துக்கிட்டா, நான் சொன்ன ஏற்கனவே மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல், அங்க விளையாட்டு பயிற்சி, வீர விளையாட்டு, அம்பு எய்கிறது, வில் எடுத்து எறிகிறது, அந்த பயிற்சி நடக்குது. மனைவியை கூப்பிட்டு நீ பாக்குறியான்னு கேட்கிறாங்க. இந்த விளையாடுற ஆம்பளை விளையாடுறாங்க, விளையாடுறது ஆம்பளைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயை கூப்பிட்டு இந்த விளையாட்டு பாக்குறியாங்கிறாங்க. பாக்குறதுக்கு ரசூலுல்லாஹ் கூடவே நின்று போதுமா போதுமான்னு கேட்கிறாங்க. போதும்னு நான் சொல்ற வரைக்கும் நான் அந்த அம்பு எய்கிற விளையாட்டை எல்லாம் பார்த்துட்டு அது வரைக்கும் என் கூட அவங்க நின்றாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப ஆயிஷா நாய் வந்து அந்நிய ஆண்களை பாக்குறாங்க, விளையாடும் போது பாக்குறாங்க. இது விளையாட்டு தான் பாக்குறமே தவிர அந்த ஆம்பளைங்கிற ஒரு அப்படி ஒரு நோக்கத்துல பார்ப்பதில்லை. ஒரு நியூஸ் வாசிக்கிறாங்க, ஒரு நியூஸ் வாசிக்கிற ஒரு பெண்ணை பார்த்தோம்னா பொம்பளை மூஞ்சியா பார்ப்போம், நியூஸ் என்ன சொல்றாங்கிறதுக்காக பாக்குறோம். ஒரு டான்ஸ் ஆடுற பொம்பளை பார்த்தா நான் எப்படி பார்ப்பேன், வேற மாதிரி பார்ப்பேன். அதுல என்ன மெசேஜ், அதுல என்ன இருக்குதுல, டான்ஸ்ல மெசேஜ் வந்து இந்த ஒரு மெசேஜ் தான் இருக்குது, நியூஸ்ல வந்து வேற மெசேஜ் இருக்குது. அதனால செய்தி வாசிக்கிற பொம்பளை போய் பார்க்கிறது, ஒரு அரைகுறையை ஆடிக்கிட்டு இருக்கிற பொம்பளையை பார்க்கிறது சமமானது கிடையாது. அந்த பார்வை கூடாது, இந்த பார்வை கூடும். மார்க்கத்தில் பார்த்துக்கிறது, நேரம் உட்கார்ந்து பேசுறது, இதுகள் மார்க்கத்தில் தடையில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவியே அப்படி பார்க்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புகாரியில 455, 950, 2907, 5190, 5236 இதுகளை எல்லாம் அதே மாதிரி வந்து 2709 இந்த ஹதீசுகள்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஆயிஷா நாயகி மனைவி இந்த விளையாட்டு எல்லாம் பார்க்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு அவசியமான நேரத்தில் வந்து நெருக்கி தொட்டு தூக்கி மருத்துவ மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஆண் டாக்டர் பொம்பளைக்கு வைத்தியம் செய்யலாமா, ஒரு பொன் டாக்டர் ஆம்பளைக்கு வைத்தியம் செய்யலாமா, இன்னைக்கு வந்து தேவையற்ற பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் வந்து ருபை பின்த் முஅவ்விதுங்கிற ஒரு பெண்மணி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் போருக்கு போகும்போது நாங்களும் போவோம், காயமடைந்த ஆண்களுக்கு நாங்க தான் சிகிச்சை அளிப்போம், பொம்பளைங்களாகிய நாங்க தான் அந்த காயத்தை துடைக்குவோம், மருந்து போடுவோம். பெண் டாக்டர்கள், இவங்க பெண் டாக்டர்கள் தான். ஆம்பளை போருக்கு ஆள் தேவைப்படுது. டாக்டர்ஸுக்கு யாரை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு கேட்டா அன்னைக்கு உள்ள டாக்டர் அவங்க தானே. இந்த மாதிரி நீங்க சர்டிபிகேட் டிகிரி வாங்கினதான் டாக்டர் கிடையாது. அன்னைக்கு உள்ளது என்ன தெரியுமோ காயத்தை தொடச்சி அன்னைக்கு என்ன மருந்து போட்டாங்களோ அதை போடுவாங்க. இதை நாங்க தான் அதை செய்வோம். இறந்து போன பாடிகளை கூட நாங்க மதீனாவுக்கு நாங்க தான் தூக்கிட்டு வருவோம். ஒரு ஆள் காலி ஆயிட்டாருன்னா உடனே பொம்பளைங்க தான் சரசரன்னு இழுத்துட்டு வருவாங்க, மதீனா வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. ஓட்டத்தில் தூக்கி போட்டு வண்டியை ஓட்டி கொண்டாந்து சேர்த்துருவோம். அப்ப காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது, அவங்களை கொண்டு வந்து சேர்க்கிறதெல்லாம் நாங்க தான், பெண்களாகிய நாங்க தான் செய்வோம். யுத்தத்தில் ஈடுபடுறவங்களுக்கு தண்ணீர் புகுந்து போய் தண்ணி கொண்டே கொடுப்போம். இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. தொட்டு செய்கிற விஷயங்கள் கூட மருத்துவ ரீதியான காரணங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அது வந்து புகாரியில 2882, அதே மாதிரி 5679, 2883 இதுல எல்லாம் நீங்க பார்க்கலாம். இது போக இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உடம்பு சரியில்லை ஒரு நாள், ஆயிஷா நாயகி நோய் விசாரிக்க போறாங்க. பிலால் என்ன மகரம், அவர் யாரோ இவங்க யாரோ, மகரமான உறவு கிடையாது. நோய் விசாரிக்கிறதுக்கு பிலாலை நோய் விசாரிப்பதற்காக ஆயிஷா நாயகி போனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் தாய்மார்கள் அவங்களை எல்லாம் திருமணம் பண்ணக்கூடாது என்ற சட்டம் பின்னாடி தான் அருளப்படுது. அதுக்கு முந்தி போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நோய் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து போய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி போயிருப்பாங்க, அங்க பிலாலோட 4 பேர் இருந்திருப்பாங்க. தனித்திருக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்காது.
அப்படி போயிருக்கிறாங்க என்பதை புகாரில் 5677 5654 இதுகளை எல்லாம் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மருத்துவ முறை இருந்துச்சு. ரத்தம் குத்தி மூளையில ஒரு ஓட்டை போட்டு அதிக ரத்தத்தை இருந்தா காலி ஆக்கிடுவாங்க. அதை நீங்க இப்ப செய்ய தேவையில்லை. அந்த காலத்து ஒரு மருத்துவ முறை எல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் காலத்துல காயம் பட்டா என்ன செய்வாங்க, சாம்பல் எடுத்து பூசிக்கிடுவாங்க. இப்ப அதே பூசிக்கிடுவோம். ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா அள்ளிக்குன்னா சாம்பலை பூசினா பொழைக்க வேணாவன். அந்த காலத்துல இருந்த மருத்துவ முறை அதுதான், அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்ப மூளையில ரொம்ப ரொம்ப பிரஷர் அதிகமா போச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு சின்ன ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், அது ஒரு ஓட்டை போட்டு ரத்தத்தை உறிஞ்சி வெளியேற்றுவாங்க. கொஞ்சம் ரத்தம் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா லேசா உறிஞ்சி எடுப்பாங்க. கொஞ்சம் ரத்தம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த பிரஷர் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இதை நபிகள் நாயகத்துக்கு மற்றவங்க செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் செஞ்சாங்க, அப்படிலாம் இருக்குது. தன்னுடைய மனைவிக்கு கூட, உம்மு சலமாவுக்கு கூட அபூ தைபான்னு சொல்லி ஒருத்தர் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தொழில். அவரை கூட்டிக்கிட்டு வந்து என் மனைவிக்கு நீ வந்து அந்த ரத்தம் குத்தி எடுத்தல் அந்த சிகிச்சை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சிகிச்சை பண்ணுனாங்க என்ற ஒரு செய்தியை கூட சஹீஹ் முஸ்லிம் என்ற நூல்ல 4087வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இருக்குதா? இது போக ஒரு ஆணு பெண்ணு 4 பேர் மத்தியில வச்சு 10 பேருக்கு மத்தியில வச்சு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இப்படி எல்லாம் கூட சில பேச்சுகள்லாம் பேசுறாங்க பாருங்க. இதுகள் கூட மார்க்கத்தில் தடை கிடையாது. தடை என்னன்னு பின்னாடி சொல்ல வர்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து சஹாபி பெண்கள் எல்லாம் இப்படிதான் நடந்துக்கிட்டாங்க. உம்மு சலமாட்ட போய் ஒருத்தர் நினைஞ்சாரு, உங்களை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்னு கேட்டாரு. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம் அவங்கள்ட்ட போய் அபூ தல்ஹா கேட்கிறாரு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற விரும்புறேன். அந்த அம்மா சொல்றாங்க, நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ வந்து வேற கொள்கையில் இருக்கிற, நமக்கும் உனக்கு மேட்ச் ஆகாது, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த உம்மு சுலைம் சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்பதை பொறுப்பாளர் நடத்தி வைக்கணும். பெண்களுக்கு என்னன்னா கல்யாணத்தை அவங்களா பண்ணிக்கிற கூடாது, தவிர ஏமாத்திட்டு போயிருவாங்க. அதுக்குள்ள செக்யூரிட்டிகள்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஏமாந்தா ஒரேடி ஏமாந்துருவாங்க. விழிப்பா இருந்தா ரொம்ப விழிப்பா இருப்பாங்க, ஒரேடியா இருந்தா கையில உள்ளது காதுல உள்ளது மோதிரம் மூக்குல உள்ள கழட்டி கொடுத்துட்டு போயிருவாங்க, அப்படி இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற காரணத்தினால ஏமாந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு பாதிப்புனால நீங்க விரும்பின கல்யாணத்தை பண்ணுங்க, பொறுப்பாளனை வச்சு பண்ணுங்க. பொறுப்பாளன் நிக்கிற யாரு உனக்கு கேரண்டி, யார் பொறுப்பு, உன்னை விட்டு அம்பன் விட்டா யார் கேட்பாவன, கேட்க நாதி இல்லாம நிப்பே தெருவில் நாளைக்கு, அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொறுப்பாளன் இருக்க வேண்டும் என்று சொன்னிச்சே தவிர இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உம்மு சுலைமுக்கு இப்படித்தான் நடந்துச்சுங்கிறத நசைங்கிற நூல்ல 3288 3289 ஆகிய நூல்கள்ல பாக்குறோம். அதே மாதிரி ஃபாத்திமா பின்த் கைஸ்ங்கிற ஒரு அம்மா நபிகள் நாயகத்திட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் 2 பேர் சொல்றாங்க. ஒரு அம்மா வந்து சொல்லுது, அவங்க தாப்பனார் வந்து சொல்லல, ஒரு அம்மா ஃபாத்திமாங்கிற அம்மா வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை 2 பேரும் இந்த நாள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க, நான் இவர்கள யாரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ்ட்டே வந்து. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முஆவியான்னு ஒருத்தர், முஆவியா பின் அபி சுஃபியான் ஒருத்தர், அபூ ஜஹம்ங்கிற ஒருத்தர். நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த அபூ ஜஹம் இருக்கார் பாரு, அவருக்கு கையில எடுக்கிற கைத்தறி கீழே வைக்க மாட்டார், கோவக்காரர். சொல்றாங்க கையில கைத்தறி வச்சிருப்பார்ல, கைத்தறியை கீழே போட மாட்டார் என்பது ஒரு இலக்கியம் அரபில. கோவத்துக்கு சொல்ற ஒரு வார்த்தை. இந்த ஆளுக்கு பயங்கரமான கோவக்காரன், அந்த ஆளு அபூ ஜஹம் கல்யாணம் பண்றாங்கன்னா ஆள் பயங்கரமான கோவக்கார ஆளு. இந்த மாவியான்னு ஒரு ஆள் இருக்காரு சொன்னீங்க, அவர் எப்படின்னு கேட்டா சோத்துக்கு லாட்டி அடிக்கிறவர். நீ அவரும் கேட்கிறாரு இவரும் கேட்கிறாருங்கிற, இந்த ஆளு உன்னைய அடிச்ச கொண்டு விடுவான், அந்த ஆளு உனக்கு சோறு தராமே சாவடிச்சு விடுவான். அதுதான் நிலைமை. நீ யோசிக்கமாக்குறாங்க. 2 பேரையும் அனலைஸ் பண்ணி நீ உங்ககிட்ட எப்படி அவருக்கு கேட்கலாம், அது எப்படி உன்னிடத்துல கேட்கலாம் கேட்கல. என்ன சொல்றாங்க, 2 பேர்ல நான் யாரை செலக்ட் பண்றான்னு கேட்கும்போது அவர் கோவக்காரமா இவர் காசு இல்லாருமா, நீ பாத்துக்க வேணும்னா உசாமா மாதிரி கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி, உசாமான்னா நபிகள் நாயகத்தினுடைய வளர்ப்பு மகனாக செய்து இருந்தார் இல்லையா, பிந்தி வளர்ப்பு மகன் இல்லாம போச்சு, அவருடைய மகன் தான் உசாமா. இந்த உசாமா பேரப்புள்ள அந்தஸ்தில் இருக்காரு, அவர் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி சொல்றேன், அவர் நல்ல மாப்பிள்ள, அவரை கட்டிக்கிறியான்னு சரின்ட்டாங்க அந்த அம்மா. அப்படி நபிகள் நாயகம் என்ன பண்ணிருக்காங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுகள் எல்லாம் கூட மார்க்கத்தில் என்ன இல்ல, பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்குது, நமக்கு விளங்குறது இல்ல, இருக்குது, பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்கு. அதுதான் நிலைமை. நீ யோசிக்கமாக்குறாங்க. 2 பேரையும் அனலைஸ் பண்ணி நீ உங்ககிட்ட எப்படி அவருக்கு கேட்கலாம், அது எப்படி உன்னிடத்துல கேட்கலாம் கேட்கல. என்ன சொல்றாங்க, 2 பேர்ல நான் யாரை செலக்ட் பண்றான்னு கேட்கும்போது அவர் கோவக்காரமா இவர் காசு இல்லாருமா, நீ பாத்துக்க வேணும்னா உசாமா மாதிரி கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி, உசாமான்னா நபிகள் நாயகத்தினுடைய வளர்ப்பு மகனாக செய்து இருந்தார் இல்லையா,
பிந்தி வளர்ப்பு மகன் இல்லாம போச்சு. அவருடைய மகன் தான் உசாமா. இந்த உசாமா பேரப்புள்ள அந்தஸ்தில் இருக்காரு. அவர் தான் உனக்கு கல்யாணம் பண்ண சொல்றேன், அவர் நல்ல மாப்பிள்ள, அவரை கட்டிக்கிறியான்னு சரின்ட்டாங்க அந்த அம்மா. அப்படி நபிகள் நாயகம் என்ன பண்ணிருக்காங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுகளெல்லாம் கூட மார்க்கத்தில் என்ன இல்ல, பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்குது, நமக்கு விளங்குறது இல்ல, இருக்குது, பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனால் அதுல உள்ள மேற்று என்ன, ஷரத்து என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி கலந்து பழகிற நேரத்தில் கவனிக்க வேண்டிய ஒவ்வொரு விதியை கவனிக்க. இவ்வளவு அனுமதிச்சு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, சில கண்டிஷன்ஸை போடுது. இந்த கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஆண்களுக்கு மத்தியில் அணிந்திருக்கிற ஒரு ஆடை முழுமை பெற்றதாக இருக்க வேண்டும். கலந்து இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி இடுப்பு தெரிகிற மாதிரி உட்கார்ந்து கலந்து இருக்கிறதா, அதுக்கு பேர் கலந்து இருக்கிறது இல்ல. கலந்து இருக்கிறதுன்னு சொன்னா பெண்கள் தங்களுடைய முன்கை முகம் தவிர மற்ற உறுப்புகள் மறைத்த நிலையில் தான் அந்நிய ஆடவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு லிஸ்ட், அவங்கள தவிர உள்ளவங்க, தகப்பன் மகன், அந்த லிஸ்ட்ல இல்லாதவர்களை நீங்கள் மணந்து கொள்றதா, சாரி அவங்க பக்கத்தில் இருக்கிற கலந்திருப்பதாக இருந்தால் எப்படி இருக்கணும்னு கேட்டா, உங்களுடைய ஆடை முகம் கையை தவிர மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கணும். ஒரு ஆம்பளையாகிய நானே இவ்வளவு மறைச்சிருக்கிறேன், முகமும் கையும் தான் உங்களுக்கு தெரியுது. இதனால என்னுடைய முன்னேற்றத்துக்கோ என்னுடைய எதிர்காலத்துக்கோ எதுக்கும் எனக்கு பாதிப்பாவே இல்லை. இது அது குறைவாக மறைத்தால் போதும் என்ற நிலையில் இருக்கிற ஒரு ஆணுக்கு நாங்களே இப்படித்தான் மறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். என்னை மாதிரி தான் கருணாநிதி மறைச்சிட்டு இருக்கிறாரு, என்னை மாதிரி தான் வாஜ்பாயி மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, என்னை மாதிரி தான் அத்வானி மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கள் எல்லாம் பிரதமராக கூட ஆக முடிகிறது. ஒரு ஆண் குறைந்த அளவு ஆடை அணிந்தால் கூட போதும் என்ற நிலையில் அவர்கள் நிறைவாக அணிகிறார்கள். முகமும் கையும் மட்டும் தெரிஞ்சா எப்படி வாழ்க்கையில முன்னேறதெல்லாம் கேட்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒரு பிரதமராக ஒருத்தர் ஆயிருக்கிறாரு. அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தானே கருணாநிதி ஒரு 3 தடவை 4 தடவையா சிஎம் இருந்திருக்காரு, 4 டைம்ஸ் சிஎம் இருந்திருக்காரு நாட்டில். இதை தொடர்ந்து முதலமைச்சர் ஆயிட முடியுமா? இது 3 நாள் தடையா போயிருமா? இதனால படிப்புக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இதனால நம்முடைய வேற என்ன முன்னேற்றக்கா தடையாயிருமா? கைய முகம் இதுதான் அந்நிய ஆடவர்கள்ட்ட தெரியணும். ஏன்னா உங்களுக்கு ஆம்பளையில் உங்களுக்கு படைச்சவனுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. படைச்சவனுக்கு தெரியும் இந்த ஆம்பளையுடைய பார்வைகள் எங்கெங்க மேயும் அவனுக்கு தெரியும். அவன் சொல்றான், இது இறைவனுடைய சட்டம், இது நீ உனக்கு தெரியாது எனக்கு, நான் தான் அவனுக்கு வச்சிருக்கிறேன். அந்த புரோகிராம் பண்ணது நான் தான். புரோகிராம் பண்ணவன் என்ன செய்யறான், அதுக்கு உள்ள ஆன்டி வைரஸ் மாதிரி இதை உங்களுக்கு சொல்லி தந்துடுறான். வைரஸ் அங்க வச்சுட்டு உங்களுக்கு ஆன்டி வைரஸ் என்ன பண்றான், போடணுமா இல்லையா? கம்ப்யூட்டர் புரோகிராம்ல வைரஸுக்கு ஒரு ஆன்டி வைரஸ் போட்டதானே வேலை செய்யும். ஆன்டி வைரஸ் தான் இது. இதுதான் இந்த கவசத்தை நீங்க போட்டுக்கிறீங்க, அது உங்களுக்கு நல்லதுன்றத. அப்ப ஆண்களுடைய ஆடை இந்த மாதிரி பெண்களுடைய ஆடை ஆணோட கலந்து பழகக்கூடிய நேரத்தில் ஆடை கரெக்டா இருக்கணும். ஆடை சரியில்லைன்னு சொன்னா அது பெரிய பின்னடைவு ஏற்படும். அது மார்க்கத்தில் கூடாது, கலந்து பழக கூடாது. அப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணக்கூடியவர்கள் கலந்தார்களே ஆனால் நீங்க என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கா இல்லையோ அல்லா இடத்துல குற்றவாளி. நீங்க வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுகிறார்கள். இரண்டாவது ஜீனத். ஜீனத்னா என்ன, மேக்கப் பண்ணுவது இயல்பாக இருக்கிறதுங்கிறது வேற. கலந்து இருத்தல் என்று வறுமையானால் உங்களுடைய இயற்கைக்கு மேல ஒரு தனி கலர் அடிச்சுக்கிட்டு அதுக்கு மேல சில அலங்காரங்களான ஒண்ணு போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் இப்படிலாம் இருந்தா நீங்க எவ்வளவு முழுசையும் பொத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த லிப்ஸ்டிக் அவனை கெடுக்கிறதுக்கு போதுமா இல்லையா? நீங்க முழுசா நீங்க மறைத்து கொண்டு வந்தாலும் சரி, அந்த உதடு மட்டுமே ஒருவனை ஈர்த்து என்ன அவனை படுகொடியில் தள்ளிட்டு போயிடும் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, மேக்கப் சாதனங்களோடு அந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடாது. நீங்க பாப்பாவோட மேக்கப் போடுறீங்க, மகனோட மேக்கப் போடுறீங்க, அண்ணனோட மேக்கப் போடுறீங்க, அண்ணன் மகனோட மேக்கப் போட போங்க, வீட்டுக்குள்ள மேக்கப் போடுறீங்க. பெண்களுக்கு மத்தியில எந்த மாதிரியா வேண்டாலும் நீங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. ஆண்களுக்கு மத்தியில இயல்பா உங்களுக்கு அல்லாஹ் என்ன மாதிரி படைத்திருக்கிறானோ அந்த இயல்பா அதுக்கான பரட்டையாவளம் போல என்ன செய்வதெல்லாம் ஒரு இயற்கையா உள்ளது. அதுக்கான பரட்டையை விரிச்சு போட்டு தலைவிரி குளமா பேய் மாதிரி போகக்கூடாது. அந்த மாதிரி நான் சொல்ல வரல. இயற்கையான முறையில் உள்ளதுக்கு மேல செயற்கையை அப்பிக்கொள்ளாமல் அதிகப்படுத்திக் கொள்ளாமல் இருந்தால் அது உங்களுக்கு நல்லது, கண்ணியம். அது உங்களுக்கு தெரியாதுமா, ஆண்கள் அப்படித்தான் அவன் சலனப்படுவாங்க. அதனால நீங்க அதை ஜீனத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன சொல்றான் திருமறை குர்ஆன்ல 24வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? அதாவது ஒலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, தங்கள் ஜீனத்துகளை வெளிப்படுத்தக் கூடாதுன்னு சொல்லிவிட்டு தங்களுடைய கணவன்மார்கள், தன்னை பெற்றெடுத்த தந்தை, தன்னுடைய கணவனுடைய தகப்பன்மார்கள், தன்னுடைய புதல்வர்கள், கணவனின் புதல்வர்கள், தன்னுடைய சகோதரர்கள் அல்ல சகோதரனுடைய புதல்வர்கள், சகோதரியின் புதல்வர்கள், தங்களை போன்ற பெண்கள், பெண்களின் பக்கம் நாட்டமே இல்லாத வயதை அடைந்து விட்ட ஆண்கள்,
ஒரு 95 அந்த மாதிரி கணக்குல. இப்ப 95 நம்ப முடியல இந்த காலத்துல. அந்த மாதிரி நடந்து விட்ட ஆண்கள் அல்லது ஆண் பெண் என்ற பேதங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளாத சிறுவர்கள், குழந்தைகள், இந்த மாதிரியான ஆட்கள் மத்தியில நீங்க என்ன வேண்டாலும் மேக்கப் பண்ணிட்டு போங்க. இப்படியான ஆட்கள் மத்தியில, இவர்களை தவிர மற்றவர்கள் மத்தியில நீங்கள் அதிகமான மேக்கப்போடு இருக்கக்கூடாது. சீனத்துனா மேக்கப் அர்த்தம், அதிகமான அழகுன்னு அர்த்தம் கிடையாது, தப்பா அர்த்தம் செய்யறாங்க. சீனத்துனா கவர்ச்சி பண்ணிக் கொள்வது, அந்த மாதிரியான கவர்ச்சிகள் பண்ணக்கூடாது. இது திருக்குறான்ல 24வது அத்தியாயத்துல 31வது வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். அடுத்து என்னன்னு கேட்டா, கலந்து பழகக்கூடிய கண்டிஷன், ஆட கரெக்டா இருக்கணும், இல்லன்னா கலந்து பழகுற குற்றம். இது ஒரு குற்றம், அது குற்றமா போயிடும். ரெண்டாவது குற்றம் என்னன்னு கேட்டா, அந்த மேக்கப் இருக்க கூடாது. ஆடை முழுமையா அணிஞ்சுக்கிட்டு மேக்கப்ல வேற மாதிரி மேக்கப் பண்ணலாம்ல, மூஞ்சிலேயே எவ்வளவு காட்டலாமே, முகத்திலே எவ்வளவு காட்ட முடியும், அதுல எல்லாம் கவனமா இருந்துக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, குலைந்து பேசக்கூடாது. சாதாரணமா கேட்டா எஸ் நோன்னு சொல்ல வேண்டியானே, அதுக்கு ஒரு மாதிரி அப்படி வளைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு அதுக்குன்னு ஒரு அந்த குலைந்து பேசுறது சொல்லுவாங்கம்மா, கொஞ்சி பேசுற மாதிரி. அந்த கொஞ்சி பேசுறங்கிறாங்கல்ல, அந்த இழுவையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் வேற மாதிரி சிக்னல் எடுத்துக்கிடுவான் ஆம்பளை. நீங்க இயல்பா நீங்க நடப்பீங்க, ஆம்பளை என்ன எடுத்துக்கிடுவான்னு கேட்டா என்னமோ ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க இவங்க அப்படின்னு அவன் எடுத்துக்கிடுவான். அப்படின்னு நான் சொல்லல, அதே அல்லாஹ் சொல்றான் 33வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபலா தக்லான பில் கவுல், குலைந்து பேசாதீர்கள். எத்தும உள்ளது ஃபீக்கல் பிஹி மரதுன், உள்ளத்தில் நோய் உள்ள ஒருத்தன் அதை ஒரு மாதிரியா எடுத்துக்கொள்வாங்க. அல்லாஹ் சொல்றத அப்படி வேற வார்த்தை நான் சொல்றேன். உள்ளத்துல நோய் இருக்கிறவன் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டான், இந்த மாதிரி சாதாரண பேச மாட்டோம், மாதிரியா பேச இழுக்குது ஒரு சைப்பா போகுது அப்படின்னு நினைஞ்சிருவான். சாதாரண பேசணும். சாதாரணமா ஒரு பொம்பளை பேசிக்கிறீங்க, ஒரு பெண்ணோட ஒரு பெண் எப்படி பேசுவீங்க, அந்த மாதிரி தான் பேசணுமே தவிர அதை ஒரு டைப்பான பேச்சு உங்களுக்கு தெரியும் சொல்லி தர வேண்டியதில்லை. அந்த மாதிரி டைப் வேணாம். அதுகள் அறவே என்ன செய்யணும், தவிர்த்துக் கொள்ளணும். இது மார்க்கத்தில் தடை 33 32 வசனத்துல தடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா, டச் பண்ணக்கூடாது. நீங்க 10 பேருக்கு முன்னில இருந்தாலும் சரி, அந்நிய ஆணோட பெண்ணை டச் பண்ணா உங்களுக்கு என்னமோ இருக்கும், இவனுக்கு இன்னும் மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி இருக்குங்களா. ஆம்பளை என்ன பண்றான்னு கேட்டா அப்படி சொல்றாங்க இல்லையா, மின்சாரம் பாய்ந்தது போல இருக்குன்னு சொல்றான். அப்படிலாம் படிச்சு வச்சிருக்காங்க. அதாவது நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆதமுடைய மகனுக்கு எல்லா பகுதியிலையும் விபச்சாரத்தினுடைய முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்ணுடைய விபச்சாரம் ஒரு மாதிரியா பாக்குறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கண் செய்யற விபச்சாரம் எது, ஒரு மாதிரியா பாக்குறது கண்ணுடைய விபச்சாரம். நாவுடைய விபச்சாரம் ஒரு மாதிரியா பேசுறது. ரசூலுல்லாஹ் ஸினல் லிசானி அல் மன்திக், நாவுடைய விபச்சாரம் என்பது ஒரு டைப்பா பேசுறது. அதுக்கப்புறம் இதை சொல்லிவிட்டு என்ன செய்றாங்க, கையுடைய விபச்சாரம் தொடுறது, டச் பண்றது, பிடிக்கிறது, இது மாதிரி செய்வது. இது எல்லாத்தையும் அந்த மர்ம உறுப்புகள் முழுமைப்படுத்திடும், கடைசியில் அது நிறைவேற்றி வச்சிரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில 6243 6612 அதுல இருக்குது. நபிகள் நாயகம் காலத்துல ஒரு ஆண் ஒரு பெண் விஷயத்துல பர்ஃபெக்டா நடப்பான்னு ஒரு முஸ்லீம் நம்புறதா இருந்தா யார் நம்பலாம்? நீங்க சொல்லுங்க, கொஸ்டின் பதில். ஒரு ஆண் உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகள்லயே ஒரு ஆம்பளை இந்த பொம்பளை சில கரெக்டா இருப்பான்னு நம்ப முடியுமா? நாம நம்புறதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதரை நம்பலாம் இல்லையா? அவங்களுக்கு நம்ப முடியும். அல்லாஹ் செலக்ட் பண்ண அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் அவங்களோட ஒரு பெண்ணு தனியா இருந்தாலோ டச் பண்ணாலோ அவங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வு வராதுன்னு நம்ம நம்பலாம். ஏன்னா அது இறைவனுடைய செலக்ஷன். இறை தூதர் என்பது அல்லாஹ்வே படைச்ச படைப்புல குறுக்கி எடுத்து ஒரு ஆளை தேர்வு செய்யறான்னு சொன்னா அவங்க ரொம்ப கூடுதல் உள்ளவங்களா இருப்பாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண்கள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, பையத்து பண்றோம். பையத்து இறை தூதர்கிட்ட பையத்து, மனுஷன் பையத்து பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட மட்டும் தான் பையத்து பண்ணணும். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற முறையில கையை கொடுத்து உறுதிமொழி எடுத்து, நாங்க ஏற்கனவே நான் சொன்னேன்ல, இணை கற்பிக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் பண்ண மாட்டோம், அதே மாதிரி அவதூறு கூற மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி வாங்குவாங்க. ஆம்பளை வரும்போது கையை நீட்டுவாங்க, பொம்பளை வந்தவன சொல்லுமா விஷயத்தை சொல்லு, அந்த கையை தொட்டு வைக்க வாங்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் போய் ஒரு பொம்பளை கையை தொட்டா ஏதாவது நடக்குமா? டச் பண்ணது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை தவிர யாருடைய கையையும் ஒரு காலத்திலேயே தொட்டதே இல்லை. கிட்ட உட்கார்ந்து வருவாங்க, சொல்லு அல்லாஹ் தவிர யாரை வணங்க மாட்டேன், திட்ட மாட்டேன், போயிட்டு வா, உறுதிமொழி எடுத்தாச்சு, உன்னிடத்தில் உறுதிமொழி எடுத்தாச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலே இந்த டச் பண்ற விஷயத்துல கவனமா இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டா அதையெல்லாம் அனுமதிச்சுக்கிட்டு நீங்க மார்க்கம் சுதந்திரம் தந்திருக்குன்னா முடிஞ்சு வச்சுக்காத. அதுக்கு அனுமதி கிடையாது. தனித்திருக்க அனுமதி கிடையாது, டச் பண்றதுக்கு அனுமதி கிடையாது,
மேக்கப் மினுக்குவதற்கு அனுமதி, மினுக்குதல் சொல்லலாம் சரியான வார்த்தை, மினுக்குவதற்கு அனுமதி கிடையாது. அரைகுறை ஆடையோட இருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன், இதெல்லாம் கண்டிஷன்ஸ்கள், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன கண்டிஷன். அல்லாஹ்வுடைய ரசூலை மதிக்கிறவர்களுக்கு இது போதும், மறுமை நம்புறவர்களுக்கு இதுக்கு மிஞ்சின ஒரு அறிவுரை வேண்டியதில்லை. நானா ஏதாவது சில உதாரணங்கள் சொன்னா அதை கழிச்சுக்கிறங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது மட்டும் நீங்க கேளுங்க, வேற எதுவும் கேட்க வேண்டியதில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அதாவது நறுமணம் பூசிக்கொண்ட பெண்கள் பள்ளிவாசலுக்கு தொலை வராதீங்கன்றாங்க. பள்ளிவாசலுக்கு தொலை கூப்பிட்டாங்க, கூப்பிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க நறுமணம் பூசிக்கிட்டு வந்தீங்க என்று சொன்னா இவன் தொழுவ மாட்டான் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. அதை சொல்லாம நறுமணம் பூசிக்கொண்டீர்களே ஆனால் அந்த பெண்கள் அந்த வாட போற வரைக்கும் நீங்க பள்ளிவாசலுக்கு வராதீங்க, வீட்டுல தொழுகிறீங்க. அப்ப நறுமணத்தை பயங்கரமா ஒரு மாதிரியா ஒரு செண்டை அடிச்சுக்கிட்டு வந்தோம்னா என்ன செய்யும், நம்ம சும்மா அடிச்சுட்டு போறோம்னு நினைக்குவோம். அது ஆம்பளைகளுக்கு எல்லாமே தப்பு தப்பா விளங்கிக்கிறோம். நீங்க இயல்பு அப்படி அடிச்சுட்டு போனாலும் அது ஏன் நம்ம வரும்போது மட்டும் இந்த வாடை வருது, அடிச்சுட்டு போற அந்த பொம்பளை இப்படின்னு என்ன செய்வான், இவன் ஒரு டைப்பா கணக்கு பண்ணிடுவான். அப்ப நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஐயுமா இம்ராத்தின் அசாபத்து புகூரன் பலா தஷஹது மஅனல் இஷா அல் ஆகிரா, இஷா தொலைக்கு வந்துடாதீங்கிறாங்க. ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு வராதீங்க அப்படிங்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வர சொல்றாங்க. வர்றதா இருந்தா அந்த நறுமணங்கள் இருக்கு பாருங்களேன், அந்த வாசனை திரவியங்கள் ஒரு மாதிரியான ஒரு போதையை ஊட்டும். குறிப்பா அந்த மல்லிகை வச்சுட்டு கும்முன்னு முன்னாடி சீட்ல உட்கார்ந்துருந்தா பின்னாடி ஒரு ஆம்பளை ஒரு மாதிரியா இருப்பான், நீ பாத்தீங்கன்னா பஸ்ல போகும்போது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத பார்க்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் இயற்கையா உள்ளது நான் சொல்றேன், கூட குறைய சொல்லல. அப்ப அதை தவிர்க்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லி முஸ்லிம்ல 673, 674, 675, 5037 நசை இதெல்லாம் இருக்கிறது. இது ஒண்ணு. அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கிற அந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், இப்படி இந்த பக்கத்தில் ஒரு ஆம்பளை, இந்த பக்கத்தில் ஒரு பொம்பளை, இந்த பக்கத்தில் ஒரு ஆம்பளை, இந்த பக்கத்தில் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா லேசா கரண்ட் போச்சுன்னா கிள்ளி விட்டுருவான், வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருப்பான். என்ன தேவை பண்ணான்னா வேற மாதிரி விபரீதமா போய் பெரிய ரசாபாசமாய் ஒரு அசிங்கமா போயிடும். இவன் சும்மா இருக்க மாட்டாங்க, அந்த வெளிச்சம் 4 பேர் பாக்குறாங்கிறது தான் சும்மா இருந்துட்டு இருப்பான். அது மாதிரி ஒரு நீங்க சினிமா ஹோட்டல் இருக்குங்க, திடீர்னு கரண்ட் போனா என்ன பண்றாங்க, நாங்களாம் அந்த காலத்து சினிமாவுக்கு போனோம், இப்ப போறது கிடையாது. அப்ப அந்த காலத்துல நாங்களும் உங்களை மாதிரி வயசுல கூடிய சினிமாக்கெல்லாம் போனோம்னா கரண்ட் போகும் வைங்களேன், செருப்பு போட்டு ஏறிவான், அது வரைக்கும் ஒழுங்கா மனசுல தான் இருப்பான். இந்த இருட்டுல நம்மளை யார் பார்க்க போறான்னு தெரிஞ்ச உடனே மிருகமா போயிருவான், எல்லா கிறுக்கு விளையாட்டும் காட்டுவான். இதை நீங்க ஒரு சபையில, எந்த சபையில கரண்ட் போனாலும் நீங்க பார்க்கலாம். இப்ப கரண்ட் போச்சு நான் பேசணும்னு வைங்களேன், நீங்க வாட்டுக்கு ஏதாவது கூச்சல் போட ஆரம்பிச்சிருவீங்க. ஆளுக்கு யார் பார்க்க போறா, யாருன்னா தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவீங்க. இது ஆம்பளை உம்பளை மனசு எல்லாத்தையும் உள்ள ஒரு மேட்ரு. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் வர சொன்னாங்கல்ல, இப்படி தடுப்பை போட்டு செவத்துக்கு அங்கிட்டு நீங்க எல்லாம் சொல்லல. அதனாலதான் அந்த டிரெஸ் மறைங்க எல்லாம் சொன்னாங்க. இமாம நேர பாக்குற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் முதல் வரிசைகள் ஆண்களும் பின் வரிசையில பெண்களும் இருக்க வேண்டும். முதல் வரிசையில பொம்பளை இருந்தா இவன் சொல்லித்தர டீச்சரை பார்க்க மாட்டான், முன்னாடி இருக்க பொம்பளை பார்ப்பான். என்ன மேட்டர்னு கேட்டா, நீங்க படிப்பை பாப்பீங்க, அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னாடி உங்களை பின்னாடி அவனை உட்கார வச்சுன்னு வைங்களேன், பேப்பர் சொல்லிட்டுவான், எரிஞ்சிட்டு உட்காந்து தெரியாம நடக்குமா இல்லையா? இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு தேவையற்ற ஒரு கலவரங்கள் உண்டாயிரும் சில ஊர்கள்ல. கிராமப்புறங்களா இருந்துச்சுன்னு வைங்களேன், எப்படா என் பொண்ணு மேல நீ பேப்பர் தூக்கி போட்டு எவனோ ஒருத்தன் போட்டிருக்க, இன்னும் எவனோ ஒருத்தனை பிடிச்சி அடிச்சு கலவரமா போய் 15-20 தலை உருண்டு போயிடும். அப்ப நபிகள் என்ன பண்றாங்கன்னா, சபையில் அமர வைக்கக்கூடிய நேரத்தில் ஆம்பளை முன்னாடி வை, பொம்பளை அது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஆம்பளைய முன்னாடி வை, பெண் வரிசையை பின்னாடி வை. தொழுகையில அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள். இந்த வரிசையில் தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு சபையில் அமர வேண்டும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து அமர்றதா இருந்தா இப்படித்தான் அமர வேண்டும். அவங்களுக்கு என்ன முன்னுரிமை, எங்களுக்கு என்ன பின்னாடி கேட்க கூடாது. ரீசன் இருக்குது, பின்ன தள்ளுறதுக்காக தள்ளல. நான் சொன்ன இந்த மாதிரி சில ரீசன்களுக்காக வேண்டி, காரணத்துக்காக வேண்டி இஸ்லாம் அப்படி சொல்லுகிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மாதிரி அவையில் அமரக்கூடிய நேரத்தில் ஹைரு சுஃபூஃபிர் ரிஜாலி அவ்வளுஹா வ ஷர்ருஹா ஆகிருஹா வ ஹைரு சுஃபூஃபின் நிசாஇ ஆகிருஹா. ஆண்கள் வரிசையில ரொம்ப சிறந்தது முதலில் இருக்கக்கூடிய வரிசைகள் தான், பெண்கள் வரிசையில சிறந்தது கடைசியில் இருக்கிற வரிசை தாங்கிறாங்க. இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசல்ல அப்படி நடந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம மற்ற பள்ளிவாசல் தான் கல்வி கூடம், மற்றவர்களையும் கடைபிடிக்கணும். இது முஸ்லிம்ல 664வது ஹதீஸாக இதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஆணும் பெண்ணும் கலந்து படிக்கிறோம். பெல் அடிச்சாச்சு, பெல் அடிச்சு என்ன செய்வோம்,
ஒரு இடத்துல எல்லாரும் போங்கன்னு சொல்லுவோம். நபிகள் நாயகம் ரொம்ப ஷார்ப் எல்லாத்துலயும், அப்படி போக சொல்ல மாட்டாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆம்பளை உட்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிடுவாங்க? தொழுகை முடிஞ்சிரும், பாடம் முடிஞ்சிரும், ஆம்பளை அனுப்ப மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கணும். பெண்கள்லாம் போன பிறகுதான் எந்திரிக்கணுங்க. உன்னைய முதல்ல விட மாட்டோம், சேர்த்து விட மாட்டோம், முதல்ல விட மாட்டோம். முதல்ல விட்டு நீங்க நின்று இருப்ப, முதல்ல விட்டா இங்கதானே வரணும்னு இப்ப நிப்ப, ஆம்பளை நிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? எவ்வளவு அழகான பத்திங்க, எவ்வளவு பெரிய எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க, அக்கறையோட கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுது முடிச்சோம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆம்பளை அப்படி உட்காருவாங்க. ஒவ்வொரு எச்சரிக்கை பண்ணுவாங்க. வந்த பொங்கலாம் போட்டு போய் கொஞ்சம் 10 நிமிஷம் போய் 10 நிமிஷம் கழிச்சு போனீ. ஒன்றைக்கு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பள்ளிக்கூடம் 1:30 முடிஞ்சா 1:40 ஆம்பளைக்கு முடியணும். சும்மா உட்கார வைக்கணும் அவனை. அப்பதான் அவங்கவுங்க போய் சேர்ந்துருவாங்க. இல்லன்னா டீசிங் பண்றானே அதுலயே காலி பண்ணிட்டு போயிருவாங்க. யூ டீசிங்குமா. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த மாதிரி விஷயத்துல பெண்களை முதலில் வெளியேற்றிடுவாங்க. எப்படி செய்வாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சல்லம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்த உடனே காமன் நிசாவு, பெண்கள்லாம் உடனே எந்திரிச்சிருவார்கள். எந்திரிச்சு அவங்க போயிருவாங்க. மக்கத யசீரன், ஆண்கள்லாம் அப்படி ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க. புகாரியில 837 875 ஆகிய ஹதீசுகள்ல இதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு டைம் முடிஞ்சிருச்சோ, சரி, அப்ப எனக்குரிய டைம் தாண்டி இருக்கு, நான் கவனிக்காம பேசிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரியான ஒழுங்குகள் இந்த சேலஞ்ச் போதும். இறையச்சம் உடையவர்களுக்கு இந்த ஒழுக்கங்கள் போதும். நீங்கள் கலந்து ஒருத்தர், நான் ஒரு ஆண் என்னிடத்தில் நீங்கள் பேசலாம், நீங்கள் ஒரு பெண் நான் உங்களிடத்தில் பேசலாம். அதற்குரிய ஆடையோடு இருக்க வேண்டும், அதற்குரிய அணிகலன்களோடு இருக்க வேண்டும், அதற்குரிய ஒழுங்குகளோடு இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய திருமண வாழ்க்கையை தேர்வு செய்யறதுக்கு கூட அவளுக்கான உரிமை இருக்கிறது. ஆனால் அதுக்கு பொறுப்பாளர்கள் மத்தியில் வைத்து சொல்லி அதை சரி கட்டி நடத்தணுமே தவிர எடுத்தெறி போனோம்னு சொன்னா அது பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் என்ற அளவுக்கு பெண்களுக்கு அந்த உரிமை இஸ்லாம் கொடுத்து வச்சிருக்கு சொல்லிக்கொண்டு, எனக்குடைய நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் இத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேக்குறாங்களா? கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்கறாங்க? எழுத்துல கேட்கறாங்களா, வேற மாதிரி கேட்கறாங்களா? டாபிக்ல கேட்கணுமா? எப்படின்னு அறிவிச்சாங்களா? எங்க மேடத்துல கேட்டீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின் எப்படிமா அனுமதிக்கிறீங்க? டாபிக்கா எது வேணாலும் கேட்கலாம்ங்கிறீங்களா? அப்படியா? எப்படி கேட்டாலும் பரவாயில்ல. கேள்வி தமிழ்ல மட்டும் கேளுங்க. ஏன்னா எனக்கு தமிழை தவிர ஒரு பாஷையும் தெரியாது. செய்ய மாட்டேன். நேரண்டா சில கேள்வி யோசிப்பாங்க. டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா? அதெல்லாம் போடலாம் நினைக்கிறீங்களா? என்ன இருக்கிறாங்கன்னா, மேக்கப் சாதனங்கள் போடக்கூடாதுன்னு இஸ்லாம் சொன்னதா? போடக்கூடாதுன்னு சொல்லவில்லை, போடலாம். கணவனுக்கு முன்னால், தகப்பனுக்கு முன்னால், மகனுக்கு முன்னால், அந்த பெண்களுக்கு மத்தியிலேயே, பெண்கள் மாத்திரம் இருக்கிற சபையில போட்டுக்கொள்ளலாம். அந்நிய ஆண்களுக்கு மத்தியில தான் இந்த மேக்கப் சாதனங்களை தவிர்க்கணும் என்று சொல்லியிருக்கிறோம். மருதாணியை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மருதாணியை மேக்கப் சாதனமாக கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வருகிற பெண்களை மருதாணி போட்ட நிலையில் பார்த்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மருதாணி ஒண்ணுதான் அந்த ஒரு மனிதன் செய்து கொள்ளக்கூடிய அந்த மேக்கப்லயே அந்நியர்களுக்கு மத்தியில் உள்ளது அனுமதிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் காலத்தில் அவங்கள்ட்ட அந்த மருதாணி கையோடவே நினைஞ்சிருக்கிறாங்க, அவங்கள சந்திச்சிருக்கிறாங்க. அதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதனால அதுக்கு மட்டும் தடை இல்லை. அதாவது வீட்டில் தொழுகிறோம். இப்ப கணவன் மனைவி இருக்கிறாங்க, 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் சேர்ந்து தொழுவலாமா, முன்னாடி பின்னாடி நின்று தொழுவணுமான்னு கேட்கிறாங்க. பக்கத்து பக்கத்தில் சேர்ந்து தொழக்கூடாது, பின்னாடி தான் நின்று தொழுவணும். ஒரு ஆணுமா இருந்தா பக்கத்து பக்கத்தில் சேர்ந்து தொழுவலாம்.
அவங்க மனைவியா இருந்தா கூடங்க தொழுவும் போது அவனுக்கு என்ன வரும், ஒரு ஆண் தொழுவக்கூடிய நேரத்தில் அப்படி உரசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னா அவனுக்கு ஒரு நேரம் இல்லாட்டி மனைவியா இருந்தா கூட ஒரு சரண விபாகத்துல பாதிக்குமா இல்லையா? வணக்க வழிபாட்டுடைய ஈடுபாட்டை வந்து அது தடுத்துரும். அந்த காரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாட்டா கூட பின்னாடிதான் நின்று தொழுதுருக்காங்க. ஆம்பளை இருந்தானா பக்கத்துல நின்றுக்கலாம், பெண்களா இருந்தா பின்னாடி நின்றுக்கிறது, மனைவியாவே இருந்தாலும் சரிதான். சரி, அதாவது இது முஸ்லீம் அல்லாத சகோதரிகளுக்கு இருந்தா கொஞ்சம் உங்களுக்கு அந்நியத்தனமா இருக்கு, அதனால கவலைப்படாம உட்கார்ந்து உங்களுக்கு ஏற்ற கேள்விகள் கேட்பாங்க. இது தொழுகை சம்பந்தப்பட்டலாம் கேட்கும்போது என்ன செய்யும், அவங்களுக்கு இதெல்லாம் நமக்கு புரியலே நினைச்சிட வேணாம், கலந்து கலந்து வரும், அதுக்காக சொல்லிக்கலாம். தொழுகையை பொறுத்த வரைக்கும்ங்க அத்தஹியாத்து நம்ம உட்கார்ந்து ஓதுறோம். தொழுகையில கடைசியா உட்கார்ற இருப்பு இருக்கு பாருங்க, அதை வந்து அத்தஹியாத்து இருப்புன்னு நம்ம சொல்றோம். இதுல எப்படி நடந்து கொள்வது என்று பாத்தீங்கன்னா, முஸ்லீம் சமுதாயத்தில் 3 விதமான நடைமுறைகள் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா, சில சாரார் என்ன செய்வாங்கன்னா அத்தஹியாத்துல உட்கார்ந்து அத்தஹியாத்து ஓதிக்கிட்டு வருவாங்க. ஓதிக்கிட்டு வரும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு வாசகம் அதுல வரும் அத்தஹியாத்துல. அது வரும்போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கும் போது மடக்கிடுவாங்க. ஒரு சாரார் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு போட்டுருவாங்க. இது ஒரு குரூப். இவங்க வந்து ஹனஃபின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன பேரு, ஹனஃபி குரூப்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி ஒரு நடைமுறை கணிசமான முஸ்லிம்களுடைய தொழுகையில் காணப்படுகிறது. இன்னொரு சைடு முஸ்லீம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இதே மாதிரி அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோம் இல்லையா, அவங்க லான்னு சொல்லி நீட்டுவாங்கல்ல, அப்ப நீட்டாம இல்லல்லாஹ்னு போய் நீட்டுவாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு போது இவங்க போடுவாங்கல்ல, நீ போடும்போது நான் நீட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய இந்த செயலை பார்த்தா இருக்கும். இவங்க எப்படி நீட்டுவாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நீட்டுவாங்க. நீட்டிப்புட்டு இப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா அனுப்பிங்கிறவங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு போட்டுருவாங்க. ஒரு செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் இருக்கு, அது அவ்வளவுதான். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு நீட்டிக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எப்படி சொல்லக்கூடியவங்க வந்து ஷாஃபி மதுஹப்னு சொல்லிக்கிறாங்க. அது ஒரு குரூப். இன்னொரு சூடான்ல சவுதி அரேபியாவில் பெரும்பாலான மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அத்தஹியாத்துல உட்கார்ந்த உடனே உட்கார்ந்ததுல இருந்த விரலை இப்படி அசைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அத்தஹியாத்துல ஸ்டார்ட் அஷ்ஹது அல்லா இலாஹங்கிற போது மட்டும் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்த அத்தஹியாத்துன்னு சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்த இப்படி விரலை என்ன செய்வாங்க, அசைத்துக் கொண்டே இருப்பார்கள். சவுதியில போய் பாத்தீங்கன்னா ஒரு 75 மக்கள் அப்படிதான் தொழுவாங்க. ஹஜ் நேரத்தில் வந்து 75 இருக்காது, வெளியூர் மக்கள் ஜாஸ்தியா இருப்பாங்க. ஹஜ் அல்லாத நேரத்தில் உள்ளூர் மக்களை போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து 75% மக்கள் என்ன செய்வாங்க, அத்தஹியாத் உட்கார்ந்தவனே இப்படியே அசைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இருக்காங்க. 3 நடைமுறை வந்து உலகத்தில் இருக்கிறது. உலகம் முழுசு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இருப்புல எப்படி இருப்பது என்பதற்கு 3 நடைமுறை. இந்த 3 நடைமுறையில ஃபர்ஸ்ட் நடைமுறை என்ன, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறாங்க. இப்படி செய்வதாயிருந்தால் இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கணும். அவங்க 23 வருஷம் நமக்கு தொழுது காட்டியிருக்கிறாங்க. ஏராளமான சஹாபாக்கள் அதுக்கு நேரடி சாட்சிகளா இருக்கிறாங்க, நமக்கு அறிவிக்கிறாங்க. அந்த தொழுகையில என்னைக்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத் ஓதுனாங்க, அஷ்ஹது அல்லாஹ்ங்கும் போது நீட்டினாங்க, இல்லல்லான்னு சொல்லும்போது போட்டாங்கன்னு ஒரு ஆதாரம் இருந்தா அதை ஒவ்வொரு முஸ்லீம் செஞ்சு ஆகணும். இது ஹனபி தான் செய்யணும்னு கிடையாது, எல்லாரும் செய்யணும். நபிகள் நாயகம் இப்படி செஞ்சாங்களான்னு அவங்களுக்கு போய் கேளுங்க. அப்படி செய்யணும்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட இது நபிகள் நாயகம் செஞ்சாங்களான்னு கேளுங்க. இல்ல, அப்புறம் இல்லடி இது செய்யற அல்லாஹ்வை நம்ம ஒன்னு இஸ்லாம்ல லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாட்டி முஹம்மது ரசூலுல்லாஹ் தானே. ஒன்னு அல்லாஹ் சொல்லணும், இல்லாட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். நான் சொல்றது நீங்க சொல்றதுலாம் இஸ்லாம் தானே. 72 இஸ்லாமா போயிடும், ஒரு இஸ்லாமா இருக்காது. ஒரு ஆள் சொன்னதை கேட்டா ஒரு இஸ்லாமா இருக்கும், 10 பேர் சொன்னதை கேட்டீங்கன்னா 10 இஸ்லாமா போயிடும். அப்ப நம்ம எதை கட்டுப்படணும்னு கேட்டா, நபிகள் நாயகம் தொழுகை நம்ம கற்றுத்தர வந்திருக்கிறாங்க, அதுக்கு தான் அனுப்புனா, அவங்களை விளையாட்டுக்கு அனுப்பல. கற்றுத்தந்த தொழுகையில அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்களான்னா சொல்லவில்லை. நாங்க ஒரு 20 வருஷமா நாங்க மேடைகள்ல அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லி நீட்டி இல்லல்லாஹ்னு மடக்குனாங்க ரசூலுல்லாஹ்னு ஆதாரம் காட்டினா 1 கோடி ரூபாய் தர்றோம்னு அறிவிச்சிட்டு இருக்கோம். 1 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு அறிவிக்கல, காட்ட இயலாதுங்கிறதுனால அறிவிக்கிறோம். யாராலையும் கியாமத் நாள் வரைக்கும் என்ன செய்ய முடியும், அப்படி ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டு இல்ல, அப்படி ஒரு சம்பவம் இல்லாத காரணத்தினால சொல்றோம். இன்னொன்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறாங்க, இப்படி வச்சுட்டே இருப்பாங்க. சரி, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எடுத்து காட்டுங்கப்பா, உங்களுக்கு 1 கோடி பாரபட்சம் இல்லாம.
அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இல்ல, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி செஞ்சதுக்கு ஆதாரம் இல்ல, இப்படி செஞ்சதுக்கு ஆதாரம் இல்ல. இப்படி செஞ்சிட்டு இருக்கிற ஆதாரம் இருக்கு. மூணுல எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு தெரிகிறதோ அதை யாரு என்ன பத்தி என்ன நினைச்சா எனக்கு கவலை கிடையாது. ஆட்டு மாறியா இருக்குன்னு நினைச்சிட்டு எனக்கு நான் என்னுடைய இறை தூதரை, என்னுடைய தலைவரை நான் பின்பற்றுகிறேன். அவங்க தான் கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு மார்க்க தலைவர் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆதாரம் வேணும்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை நேரடியாக பார்த்த வாயில் பின் ஹுஜ்ர் என்ற நபித்தோழர் இந்த செய்தி அறிவிக்கிறார். நான் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பின்னால் தொழுதேன் என்று சொல்லி தக்பீர் கட்டினதுல இருந்து ருக்குல இருந்து சஜிதாவுல இருந்து எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம். சொல்லிக்கிட்டு அத்தஹியாத்துல உட்கார்ந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையை வலது தொடையில் வைப்பார்கள், இடது கையை இடது தொடையில் வைப்பார்கள். தமது ஆட்காட்டி விரலால் ராய்துஹு யுஹர்ரிகுஹா யதுஹு பிஹா, தமது ஆட்காட்டி விரலால் அசைத்துக் கொண்டே இருப்பார்கள். இதை என் கண்ணால் நான் பார்த்தேன் என்று சொல்லி வாயில் பின் ஹுஜ்ர் என்ற நபித்தோழர் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி 4 மதுஹபுடைய இமாம் சொல்றாங்களே, அதுல ஒரு இமாம் ஆகிய அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் பதிவு செய்திருக்கிற முஸ்னத் அஹ்மது என்ற நூலில் இருக்கிறது. 6 சஹீஹ் சித்தாங்கறாங்களே, சரியான 6 ஹதீஸ், அந்த நூலில் ஒன்றாக இருக்கக்கூடிய நஸை என்ற நூலிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாரமிங்கிற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு ஹுசைமா, இப்னு ஹிப்பான், இப்படி ஏராளமான நூல்கள்ல இந்த செயலுக்கு ரெக்கார்டு இருக்கிறது. உலகத்தில் 3 நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம். எந்த நடவடிக்கைக்கு நபிகள் நாயகம் செய்ததாக ரெக்கார்டு கிடைக்குதுன்றா இதுக்கு தான் நபிகள் நாயகம் செய்தா ரெக்கார்டு கிடைக்கிறது. தொழுகையை அல்லாஹ்வுக்காக தொழக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் வழியில் தொழக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் இதுதான் சுன்னத். அடுத்தான் வேற எந்த கிழமையிலையும் தஸ்பீஹ் தொழுகைன்னு ஒரு தொழுகை கிடையாது. வழங்குதா? வெள்ளிக்கிழமை மாத்திரம் இல்லமா, தஸ்பீஹ் தொழுகை என்று ஒரு தொழுகை இருப்பதாக சில நூல்களில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. திருமதி போன்ற நூல்களிலேயே அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கக்கூடிய ஆட்கள் சரியான ஆட்களா இல்லாததுனால அந்த ஹதீஸ்கள் எல்லாமே ஹதீஸ்களை அறிஞர்களால் ஏற்கத்தக்கவை அல்ல, சொல்ற ஆள் நம்பிக்கையான ஆளா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க அன்னைக்கு. அப்படிப்பட்ட ஹதீஸ்ல தான் தஸ்பீஹ் தொழுகை இருக்கே தவிர ஆதாரப்பூர்வமாக ஏற்கத்தக்க எந்த ஒரு ஹதீஸ்லையும் தஸ்பீஹ் தொழுகை என்று ஒரு முறை கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா தொழுகைங்கிறது நம்ம ஒரு ஈடுபாட்டோட செய்ய வேண்டிய ஒரு வணக்கம். ஈடுபாட்டோட செய்யற ஒரு வணக்கத்துல போய் நின்று கொண்டு தஸ்பீஹ் தொழுகைனா என்ன? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் சொல்லணும். இத 15 தடவை சொல்லணும்ன்றாங்க நின்றுகிட்டு. 15 தடவை நான் சொல்றதா இருந்தா எப்படி ஒரு மனுஷனால் 15 தடவை என்ன முடியும்? தக்பீர் தொழுகையில் நிக்கிறேன், இவன் ஓதவே மாட்டான், எங்கேயோ வாய் ஓதிக்கிட்டு இருக்கும். 1 2 3 இதுதான் தவிர சுப்ஹானல்லாஹி ஓதிக்கிட்டு ஒரு நேரத்தில் 2 வேளை செய்ய முடியுமா மனுஷனுக்கு? முடியாது. சில பிராக்டிஸ் பயிற்சி செய்தவர்களுக்கு வேண்டால் இந்த அவதானம்ங்கிற கவனக கலைந்து படிச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு வேண்டுமானால் ரொம்ப ரேரா இருப்பாங்க. ஒரு நேரத்தில் 100 காரியம் செய்யற அளவுக்கு இருக்கு, 10 காரியம் 8 காரியம் செய்யற அளவுக்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சதாவதானி, தசாவதானி, அஷ்டாவதானி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அது ரொம்ப கோடியில ஒருத்தர் அல்லாத மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி சார்பான புத்தியை கொடுத்திருப்பான். பெரும்பாலான மனிதனுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவர் பேசுவதை எனக்கு கேட்க முடியாது. இதுதான் மனுஷன். மனுஷன் ஒரு நேரத்தில் ஒண்ணுலதான் ஈடுபட முடியுமே தவிர 100 விஷயத்தில் ஈடுபட இயலாது. இப்ப என்ன பிரச்சனை கேட்டா தஸ்பீஹ் தொழுகையில சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி மானா எண்ணுவானா 15 எண்ணணும். சின்ன சின்ன வார்த்தையா இருந்தா கூட ஈஸியா எண்ணிட்டு போயிடலாம். பெரிய பெரிய வார்த்தையா இருக்கிறது. இந்த தஸ்பீஹ் தொழுகிற ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா விரல வச்சுட்டு இப்படி பிடிட்டு இருப்பாங்க. ஒரு ஈடுபாடு இல்லாம தொழுகையா? அதனால இந்த தொழுகையுடைய மெத்தடே இஸ்லாத்துல உள்ளதா இல்ல, ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் இல்ல. ஏத்திக்கிட்டு போக கூடாது. 2 ஆம்பளை வந்தா ஏத்திக்கிறங்க, 3 ஆம்பளை வந்தா ஏத்திக்கிறங்க, ஒரு 2 ஆம்பளை ஒரு பொம்பளை வந்தா ஏத்திக்கிறங்க. ஒரு ஆம்பளை மட்டும் ஏத்துனீங்க என்று சொன்னா அவன் சொல்ற இடத்துக்கு நீங்க போக மாட்டீங்க, வேற எங்கேயா போயிருவீங்க. வணங்குதா? அதனால அந்த தனித்திருக்க கூடாதுன்னு வந்துருதுல, தனியாக இருக்கிறது சேஃப்டி குறைவுமா. இன்னைக்கு பாருங்க, நீங்க பார்த்தோம்னு சொன்னா என்னுடைய அண்ணி அழகா இருந்தால் அடைகிறதுக்காக கற்பழிச்சு கொலை செஞ்சேன்னு நேற்று பேப்பர்ல போட்டிருக்கான். மனுஷன் எப்படிலாம் மிருகம் இருக்கான்னு பாருங்க. அண்ணன் பொண்டாட்டிய இவன் ஆசைப்பட்டு இவன் அண்ணன் பொண்டாட்டியும் அவன் பிள்ளையும் சேர்த்து கொண்டு விட்டு 3 நாள் நடந்துருக்கு. வேலூர்ல நடந்திருக்கு பாருங்க, பார்த்தமா இல்லையா? அதனால நீங்க தனியாவும் ஓட்டலாம்,
தனியா ஏறுற சவாரி சிங்கிளா ஒரு ஆண் வந்தா ஏத்த மாட்டேன் எப்படிமா? ரெண்டாண்டு இருந்தான்னு கேட்டா அது இருக்கு. நான் அதிசயம் சொன்னேன், ரெண்டாண்டு இருந்தா செய்யலாமான்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கிறேன், சொல்லவும் செஞ்சேன் ஏற்கனவே. முஸ்லிம்ல 4039வது ஹதீஸ்ல அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அறிவிக்கிறாங்க, இன்றைக்கு பிறகு தனியாக இருக்கிற ஒரு பெண்ணிடம் ஒருவன் செல்வதாக இருந்தால் கூட இன்னொரு ஆம்புளையோ அல்லது வேறு 2 பேரோ இருந்தாலே தவிர செல்ல வேண்டாம். இல்லா மஅஹு ரஜுலுன் அவ் இஸ்னானி, கூட ஒரு ஆள் இருந்தால் 2 ஆம்பளை ஏத்திட்டு போகலாம். வழங்குதா? ஆனா அதுல இன்னைக்கு அனுமதி தானே தவிர காலம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறங்க. 2 ஆம்பளையும் எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, முசை பிடிக்கிற நாயை மூஞ்சில பார்த்தா தெரியுமாங்க. நாய் எல்லாம் நாய் தான், அது முயல் பிடிக்கிற நாய் எதுங்கிறது மூஞ்சில தெரிஞ்சிடும். அந்த நாய்கள் வந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப 2 வந்தாலும் அதான் சட்டம், 3 வந்தாலும் அதான் சட்டம். முதல்ல உங்களை சேஃப்டி பண்ணணும். ஃபர்ஸ்ட் சேஃப்டிக்கு உள்ள வேலைகள் அப்படியும் பண்ணிக்கிறங்க. சேஃப்டியான ஒரு நம்பிக்கை வந்த பிறகு இருந்தா கூட ஒத்த வேணாம், அதான் பிரச்சனை. இஸ்லாம் இஸ்லாம் என்ன கூறுகிறது என்று சொன்னால், இங்கே இஸ்லாமிய ஆட்சி இருக்குமையானால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுவது கேட்டா, அது இந்து இஸ்லாம் அல்லாத பெண்ணிடத்தில் வைத்திருந்தாலும் அந்த தண்டனை தான். இஸ்லாம் பெண்ணோட மனைவி ஒருத்தி இருக்கும் பொழுது இஸ்லாமில் உள்ள ஒரு பெண்ணோட வைத்திருந்தாலும் சரி, இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்குமையானால் அதுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை மரண தண்டனை. அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. இந்த கற்புல இஸ்லாமான ஆள் இஸ்லாம் இல்லாத ஆள் என்றெல்லாம் பாகுபடுத்தவில்லை இஸ்லாம். முஸ்லிமான பெண்ணிடத்தில் போய் விபச்சாரம் பண்ணிக்க, முஸ்லிம் அல்லாத பெண்ணிட்ட போய் பண்ணாதுன்னா இஸ்லாம் சொல்லவில்லை. கற்புல உடல் கூறு விஷயத்தில் எல்லாம் ஒண்ணுதான், எங்க மிஸ்டேக் வரம்பு மீறினாலும் ஒரே மாதிரியானதுன்னா இஸ்லாம் சொல்லுகிறது. தப்பு, அது குற்றம். சட்டம் இல்லாத இடத்துல ஒன்னைக்கு சட்டம், அந்த சட்டம் இல்ல, மறுமையில குற்றவாளியா வாங்க முடியுமா? ஆமா, அப்படி கவர்மெண்டா இருக்குது. ஆமா, அதாவது ஷரியத் கோர்ட்டில் கொடுக்கலாங்கிறீங்களா? ஷரியத் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஷரியத் கோர்ட் என்பது எதுல தலையிடலாம் என்று கேட்டால், முஸ்லீம் பர்சனல் லாவிலையும் அந்த பர்சனல் லா, அந்த சிவில் சட்டம் இருக்குல்ல, சிவில் சட்டத்தில் 4 விஷயத்தில் மாத்திரம் இஸ்லாமிய அடிப்படையில் தீர்ப்பு சொல்றதுக்கு மட்டும்தான் ஷரியத் போர்டுக்கு அனுமதி உண்டே தவிர, கிரிமினல் இதெல்லாம் விபச்சாரம் எல்லாம் கிரிமினல், திருடுறதெல்லாம் கிரிமினல், அதற்கெல்லாம் சட்டம் கொடுக்கிறதுக்கு ஷரியத் போர்டுக்கு அனுமதி கிடையாது. அவரை கொண்டே உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் எது கேடுதான். நம்ம என்ன செய்யலாம் கேட்டா, இன்னைக்கு அந்த ஆட்சி இல்ல, நம்மகிட்ட கவர்மெண்ட் தானே செய்யணும். மரண தண்டனை கொடுக்கிறது 10 பேர் சேர்ந்து போய் கொள்றது அர்த்தம் கிடையாது. இதை ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் செய்ய வேண்டும். இப்ப அரசாங்கம் இல்ல, இந்த மாதிரி ஒருத்தர் நடந்து கொள்றான்னு சொன்னா நமக்கு ஒண்ணு செய்ய முடியும். சமூகத்திலிருந்து பகிஷ்காரம் பண்ணலாம். இவனோட ஒட்டு இல்ல, உறவு இல்ல, யாரும் எதுவும் வச்சுக்கிறாதீங்க, இவனால இஸ்லாத்து கெட்ட பேர் ஏற்படுது என்று சமூக பகிஷ்காரம் செய்யலாம். அதுவும் எங்க செய்யலாம் கேட்டா, கிராமப்புறங்களில் செய்யலாம். கிராமத்தில் பகிஷ்கரித்த பிறகு வாழ முடியாது. நகர்ப்புறத்தில் ஜமாத்து போடாண்டு போவானுக்கு, நகர்ப்புறத்தில் எல்லாரும் இது ஒதுங்கிட்டாங்கன்னா நீ இல்லாட்டி உங்க அப்பா காண்டு போயிருவான். அப்ப நகர்ப்புறங்கள்ல ஜமாத்து செட்டப்னு சொல்லி ஊரு ஒதுக்கி வைக்கிறது, நீக்கி வைக்கிறதெல்லாம் நடக்க முடியாது. கிராமங்கள் சொல்லும் பொழுது அவங்களே சுத்தி சுத்தி வாழ வேண்டி இருக்கிறது. அவங்கள பகைச்சுக்கிட்டு அங்க இருக்க முடியாது. அந்த மூஞ்சியை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கணும். அதனால கிராமங்களுக்கு, நடுத்தர நகரங்களுக்கு சாத்தியமாகுமே தவிர பெரிய நகரங்கள்ல நம்மால் ஒன்னும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். முடியாட்டு எல்லா கேள்வி கேட்க மாட்டான். அதான் விஷயம். அதாவது
இஸ்லாத்தை பொறுத்தவரை முஸ்லீம் அல்லாத மக்கள் இருக்கிறதுனால இந்த ஒரு மேட்டரை முதல் தெளிவுபடுத்திக்கிறோம். அதை சொல்லிட்டு சொன்னா தான் பதில் சரியா வரும். இஸ்லாம் மத ரீதியான பாகுபாடுகளை அடியோட ஒழிச்சு கட்டுது. எல்லா விஷயத்திலையும் எல்லா மனுஷனையும் சமநிலையில் தான் பார்க்கிறது. ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் முஸ்லீமுக்குள்ள அவ்வளவு உரிமை முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க பெரிய தொழில் பண்ணியிருக்கிறாங்க, பெரிய பெரிய வியாபார நபிகள் நாயகம் காலத்தில் யூதர்கள் தான் பெரிய பெரிய வணிகங்கள்லாம் நடத்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட அடமானம் வச்சு வாங்குவாங்க என்ற அளவுக்கு அவங்களுடைய பொருளாதார நிலையெல்லாம் நல்லபடியா இருந்திருக்கிறது. அந்த விஷயத்தில் இஸ்லாம் சரியா இருந்தால் அதுல பெருந்தன்மையை விட்டுட்டாலும் திருமணம் வரக்கூடிய நேரத்தில் அது ஒரு நட்பு மாதிரி அல்ல. அதனால முஸ்லிமான ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முஸ்லிம் அல்லாத இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆணையோ பெண்ணையோ மணந்து கொள்ள கூடாது என்று திருமறை குர்ஆன்ல தெளிவான கட்டளை. குர்ஆன்ல இதுல மாற்றுக்கு இடமே கிடையாது. இதுல இஸ்லாம் வளைஞ்சே கொடுக்காது. ஏதாவது நீ ஒரு இந்த மாப்பிள்ள தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும்னு நினைக்கிறியா, இந்த கொள்கை எனக்கு முக்கியம், இதை ஏற்றுக்கொண்டால் தான் நான் ஒத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஆணா இருந்தாலும் சொல்லிடணும், பெண்ணா இருந்தாலும் சொல்லிடணும். ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டோம்னா, இந்த இஸ்லாம் என்பது நம்ம மறுமைக்காக ஏற்றுக்கொண்ட லட்சியம், இந்த உலகத்துக்காக ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை நெறி இல்ல. மறுமையில நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னா, நான் வெற்றி பெற மாதிரியே என்னுடைய புள்ள குட்டிகளும் வெற்றி பெறணும். நண்பர்களுக்கு மத்தியில் புள்ள குட்டியா வராது. கல்யாணம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் இணைவதால் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுங்க, நிறைய உறவுகள் ஏற்படுகிறது, நிறைய சொத்து பிரிக்கிற விஷயம் ஏற்படுகிறது. அந்த குழந்தை எப்படி வளர்க்கிறதுன்னு ஒரு நாளைக்கு இப்படி இல்லாம திருமணம் நடத்திக்கிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு பழமொழி சொல்லுவோம், ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். இந்த 60 நாளைக்கு 30 நாளைக்கு எதுவுமே தெரியாது. இவர் சிரிச்சாலும் உங்களுக்கு அழகா தெரியும், அழுதாலும் உங்களுக்கு அழகா தெரியும். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு? ஒரு 60 நாளைக்கு 30 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் யதார்த்தம் வழங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் குறையா தெரியும், நிறைய தெரியும், எல்லாமே நிறையவே தெரியாது. இந்த 60 நாளைக்கு அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் தான் அந்த வண்டி ஓடும். அந்த மாதிரியான அதுக்கு போன பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? அதெல்லாம் நடக்காது, பார்த்துக்கொள்ள எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் எது வரைக்கும் நடக்கும் கேட்டா 60 நாளைக்கு தான் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன வரும் கேட்டா ஒவ்வொன்றிலையா வரும். இவங்க வழிபாடு அவங்க மோதும், அல்லாஹ் தவிர யாரும் இல்ல. அது ஏன் இதை நீ இல்லைன்னு சொல்ற? நம்ம இஸ்லாமிய அடிப்படை கொள்கைய ஒரு அடிப்படையிலேயே நம்ம சண்டை பிடிக்கிற மாதிரியான ஒரு கொள்கையா இருக்கும். பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் பாசிட்டிவா கொள்கையை சொல்லுவாங்க, இஸ்லாம் ஒண்ணு மட்டும்தான் கடவுள் கொள்கையை நெகட்டிவா சொல்லுது. அதாவது அல்லாஹ் இருக்கிறான்னு இஸ்லாத்தினுடைய களிமா இல்ல, அல்லாஹ்வை தவிர ஒண்ணு இல்லைங்கிறது நம்முடைய களிமா. நம்முடைய கொள்கை இஸ்லாமின் கொள்கை எப்படி இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ் மௌஜூத், அப்படியா களிமா? இல்ல. லா இலாஹ, எந்த கடவுளும் கிடையாது, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்ல. அப்ப அல்லாஹ் இருக்கிறாங்கிறது ஏத்துக்கிறது முக்கியம் அல்ல, அல்லாஹ்வை தவிர ஒண்ணும் இல்லைங்கிறது, ஒரு கடவுளை தவிர வேற ஒண்ணு இல்லைங்கிற ஒரு கொள்கையை நான் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, என் மனைவி ஒரு இதை வணங்குறான்னு வைங்க, வேற மாதிரி மதத்தை இருந்து வணங்குறாங்கன்னு சொன்னா அது இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது என்ன இது இல்லங்க போச்சு, என் கொள்கை எல்லாம் அப்படிதான் இல்லைன்னு சொல்லுது, அதனால சொல்றேன். அங்க ஆரம்பிக்க அப்படி லேசா அப்படி ஆரம்பிச்சு அப்படி முத்தி அப்புறம் விலகி அப்புறம் சண்டையா போய் ஒரு குழந்தை பெற்றவன என்ன பேர் வைக்கிறது, அதை நீ சொல்றபடி வளர்க்கிறதா நான் சொல்றபடி வளர்க்கிறதா, அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதா இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதா என்பதுல இருந்து ஆம்பளை பிள்ளை இருந்தா அதுக்கு கத்தனை சுண்ணத்து பண்றதா வேணாமா, பண்ணணும் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் கடைசியா என்ன ஆகும் கேட்டா, எதுக்காக வாழ்றோமோ அது நடக்காது, சண்டையில சச்சரவுல முடியும். அதுக்கு முன்னாடி கொள்கையை மாத்திக்கிறங்க. உங்களுக்கு நீங்கள் சார்ந்திருக்கிற இந்த கொள்கை தான் கரெக்ட் தெரிஞ்சுன்னு சொன்னா எதிர்ப்பாளர் அந்த கொள்கை கொண்டு வந்தீங்கன்னா என்ன செய்யலாம்? அது தப்பு இல்லை. ஜாதி மதம் இஸ்லாம் பார்க்கல, பிறப்பின் அடிப்படையில் பார்க்கவில்லை. இதை நீங்க புரிஞ்சு கொள்றதா நான் இப்படி சொல்றேன். கொள்கை உறுதி அடிப்படையில் எடுக்கிற முடிவை நீங்க புரிஞ்சு கொள்றதா இருந்தா, ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ளவர் தீகா, பெரிய தீகாவில் ஒரு பெரிய தலைவர், அவர் ஐயர் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். ஏன்? கான்ட்ரவர்சி அது இல்லைன்னு இருக்காரு இவர், அவர் இருக்குங்கிறாரு. ஒரு ஐயர் என்ன செய்வார்? தன்னுடைய மகளை கொண்டு போய் அந்த கடவுள் இல்லைங்கிறவர் போய் கட்டி கொடுப்பாரா? கட்ட மாட்டார். அந்த பெண்ணுக்கு அதுல நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தாங்க கட்டிக்கிறவாங்களா? கட்டிக்கிற மாட்டாங்க. அப்ப இந்த கொள்கையில ஒரு பெரிய வித்தியாசம், இஸ்லாமிய கொள்கைக்கு மற்ற கொள்கைக்கு வித்தியாசம் கூட இருக்கிறது. வேற மதத்தினுடைய கொள்கைகளுக்கு மத்தியில் அதிக வேறுபாடு இருக்காது. இந்து மதத்து கிறிஸ்தவ மதத்துக்கு மத்தியில் அதிகமான வேறுபாடுகள் இருக்காது. இஸ்லாம் தான் கொள்கையில் எல்லாத்திலையும் தூரத்தில் நிக்குது. ரொம்ப வேறுபாடு உள்ள ஒரு கொள்கை நம்ம கொள்கையா இருக்குது. நம்ம கரெக்ட் நம்புறோம், ஆனா ரொம்ப வேறுபாடான கொள்கையா இருக்கிறதுனால மற்றவர்கள் கொள்கையிலிருந்து எல்லாத்திலையும் வேறுபடும்.
வணக்க முறையில வேறுபடும். ஒரு தீபாவளி கொண்டாடுறாங்க, ஒரு பெருநாள் கொண்டாடுறாங்க, நம்மளுக்கு பட்டாசு வெடிக்க கூடாது, அடுத்தவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது, தெருவில் போட்டு பூசணிக்காய் உடைக்க கூடாது, நீ நல்லா ஆக்கி நீ தின்றான்றோட நிறுத்திக்கிறதுமே தவிர இப்படி இதுல கூட வித்தியாசம். பண்டிகையில வித்தியாசம், வணக்கத்துல வித்தியாசம், வழிபாட்டு முறையில வித்தியாசம். இதெல்லாம் ஒரு காலத்திலையும் அது வண்டியில பூட்டுற மாடு ரெண்டும் சமமா இருக்கணும். கொள்கை உடல்ல சமமா இல்லாட்டா என்ன செய்யணும், கொள்கையில சமமா இருக்கணும். அது இஸ்லாம் காம்ப்ரமைஸ் கிடையாது, இல்ல தெளிவா சொல்லிடுது. அப்படி இருக்கிற நேரத்தில் கேள்விக்கு வருவோம். ஏற்கனவே நம்ம இஸ்லாத்தை விளங்காத நேரத்தில் திருமணம் பண்ணிட்டாங்க ஒருத்தங்க. இப்ப அவரு முஸ்லீம் அல்லாம இருக்கிறாரு, இவங்க முஸ்லீமா இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாங்க என்ன செய்யறது அப்படின்னு இன்னைக்கு திருந்துறாங்கன்னு சொன்னா, திருமறை குர்ஆன்ல சூரத்துல் மும்தஹினாங்கிற அத்தியாயத்துல அநேகமா 10வது வசனம்னு தெரியும் நினைக்கிறேன். அந்த 10-8 மும்தஹினாங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, ஏற்கனவே இப்படி திருமணம் ஆகி இருந்தால் மறுபடி அதை தொடர்வதற்கு இப்போ இஸ்லாம் வாய்ப்பளிக்கிறது. இன்னைக்கே அந்த ஒரு கொள்கைக்கு 2 பேர் வாங்க, இல்லன்னு சொன்னா மறுமதான் வேணும்னா பிரிஞ்சிருங்க. இஸ்லாம் அதை தெளிவா சொல்லு. குர்ஆன்ல தெளிவா லாஹும் யஹில்லூன லஹும், இவங்க அவங்களுக்கு ஹலால் இல்ல, அவங்க இவங்களுக்கு ஹலால் இல்ல அப்படின்னு தெளிவான வார்த்தையில இஸ்லாம் சொல்லிட்டதுனால அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து ஒரு குழப்பமான ஒரு வாரிசை உண்டாக்கிட்டு போயிடக்கூடாது. ஒரு குழப்பமான, உலகத்துக்கும் குழப்பமான வாரிசு, அந்த குழந்தைக்கு எந்த முறையில சொத்துல பங்கு கொடுக்கறதுல இருந்து பலவிதமான பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்லாம் அதை ஏத்துக்கிறாங்க, தவறுன்னு சொல்லுது. அதே மாதிரி ஒரு கேள்வி சீட்லையும் வந்திருக்கிறது. என்னை ஒரு இந்து முஸ்லீம் அல்லாதன்னு வச்சுக்கிறேன், முஸ்லீம் அல்லாத ஆண் காதலிக்கிறார், என் குடும்பத்தினர் எதிர்க்கிறார்கள், இதற்கு என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன செய்வது என்று கேட்டால் அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்ன கண்டிஷன்லாம் நீ கரெக்டா இருக்கணும். எந்த கண்டிஷன்? இப்ப நான் சொன்ன தனித்திருத்தல், மற்ற உங்களுடைய ஆடை விஷயங்கள், அந்த டச் பண்ற விஷயங்கள், பல விஷயங்கள்லையும் நீங்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்படிலாம் இருப்பவர்களுக்கு தான் அந்த அறிவு. அப்படி இருந்தால் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள். ஏற்றுக்கொள்வாரையானால் அந்த ஏற்றுக்கொண்டு அவர் தயாரா இருந்து உங்களுடைய பெற்றோர்கள் மறுத்தார்களே ஆனால் எங்களை மாதிரியான ஒரு இயக்கங்களை நீங்க அணுகுனீங்கன்னா நாங்க உங்க பெற்றோர்கள்ட்ட பேசுறோம், அதற்கான ஒத்துழைப்புகளை செய்யறோம். நபிகள் நாயகம் செய்த வேலை இது. அதையெல்லாம் நாங்க இஸ்லாம் மறுக்கவும் கிடையாது. அதை அவங்க பெற்றோர்களை புரிய வச்சு அதற்கான ஏற்பாடுகளை நம்ம என்ன செய்வோம், ஹராமுல போயிடாதீங்க. முறையாக நிக்காக திருமணத்தின் மூலமாக மாத்திரம் உங்களுடைய இல்லறத்தை அனுமதிச்சுக்கணுமே தவிர மார்க்க அனுமதிக்காத முறையில அப்படி ஒரு காரியத்தை தொடர்ந்து பாரதூரமான ஒரு படுகொலியில விழுந்துடக்கூடாது. அதான் சொல்ல வேண்டியது. ஆமா, ரெண்டுக்கு நம்ம சட்டம் ஒரு சைடுக்கு சொன்னா இன்னொரு சைடுக்கு தான் அப்படியே நடந்திருக்க. ஒரு பொண்ணு ஆட்டோவில் விட்டணும், மதுரையில கொண்டு போய் பாலத்துக்கு அடியில வச்சு என்ன பண்ணி கொலை பண்ணி அடுத்து போயிட்டானுங்கள. ஒரு பெண்ணுனா ஏறக்கூடாது. நீங்க ஒரு பெண்ண, ஒரு ஆண் இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணை சேர்த்துக்கிட்டு தான் நீங்க ஆட்டோவில் ஏறணும். உங்களுக்கு சேஃப்டிக்கு எல்லாம் இஸ்லாம் சொல்லி முடிஞ்ச பிறகு கத்தி கதறி வேலை கிடையாது. முன்னாடி ஆம்பளை எந்த ரேஞ்சுக்கு அவன் போவான், இவன் நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவான் அப்படிங்கிற ஒரு கவனத்தோட தான் செயல்படணும். ஒரு ஆண் ஓட்டுற ஆட்டோவிலே ஒரு பெண்ணு ஏறக்கூடாது. தனிச்சா நிக்கிறீங்க, தனித்து இருக்கிற வாய்ப்பு இருக்குல்ல, என்ன ஒண்ணு நிப்பாட்டிட்டான்னு என்ன பண்ணுவீங்க, அதை யோசிக்கணும். பேசுறதுக்கு தான் அனுமதி இருக்க, போன்ல நேரவே பேசலாமே. ஆணும் பெண்ணு நிச்சயம் போன் நேரடியாக பேசுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. போன்லயும் நீங்க பேசிக்கிறீங்க. போன்ல பேசக்கூடியது அது என்ன பேச்சா இருக்குன்னு கேட்டா, எந்த பேச்சை எல்லா நேரத்திலையும் பேச அல்ல அனுமதிச்சிருக்கிறானோ அந்த பேச்சுக்களா இருக்கணுமே தவிர அதை எழுத்துல எழுத முடியாத பேச்சுக்களாக இருக்கக்கூடாது. எந்த மாதிரி பேச்சுக்களை எழுத்துல எழுத முடியாதோ, அதை சொல்ல முடியாதோ, போன்ல தானே இருக்கு, யார் பார்க்க போறான்னு சொல்லிட்டு வேற மாதிரியான பேச்சுக்களா இருந்தால் கூடாதே தவிர, நீங்க என்ன கல்யாணத்துக்கு என்ன செய்வீங்க, கல்யாணத்துக்கு என்ன வாங்கி தருவீங்க, நீங்க என்ன வேலைக்கு போக போறீங்க, நான் என்ன சேர்ந்து விரும்புறீங்க எல்லாம் கேட்டுக்கலாம். இதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த அங்க அவயவங்களை வர்ணிக்கிற மாதிரி ஒரு அதிகமா வரம்பு மீறது கூடாது. அழகான கேள்விதான் கேட்டிருக்கிறாங்க. அதாவதுமா காது நல்ல கேள்விதான். எல்லா கேள்விகளுக்கும் இஸ்லாத்தில் ஆன்சர் இருக்கு.
அப்ப இந்த காது குத்துறதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு முதல் தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. காது குத்துங்க என்றும் குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல, காது குத்தாதீங்க அப்படின்னு குர்ஆன் ஹதீஸ்ல கிடையாது. எப்படி குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குன்னு கேட்டா, சைத்தான்கிறவன இறைவன் வந்து இப்லீஸ வெளியேற்றும் பொழுது இப்லீஸ் அல்லாஹ் இடத்துல ஒரு வாக்கு கேட்கிறான், என்னை இப்ப அழிச்சுப்படாத இறைவா, நீ யார சிறந்தவரா படைச்சியோ அவரையும் புள்ள ஒட்டியிலையும் வழி கெடுக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கூட நான் கெடுத்து காட்டுறேங்கிறான். முடிஞ்சா பாத்துக்கிறான்னு அல்லாஹ் நினைஞ்சான், அந்த வாய்ப்பை கொடுத்தா. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படி கொடுக்கும் பொழுது அவன் என்ன பண்ணான்னு கேட்டா, வலவு மன்னி என்னகும் வல ஆமுர் அன்னகும் ஃபலயு பத்திக்குன்ன ஆதானல் அன் ஆமி ஃபலயு கையிருன்ன ஹல்கல்லா. நான் போய் என்ன செய்வேன், இந்த மனிதர்களுடைய உள்ளங்கள்ல ஆசை வார்த்தையை ஊட்டுவேன், அவர்கள் எனக்கு கட்டுப்படுவார்கள், கால்நடைகளுடைய காதுகளை அறுத்து விடுவார்கள். அறுக்குச்சுன்னா அறுத்துவான், கால் அறுத்து விட்டுருக்கான்ல. அதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபலயு கையிருன்ன ஹல்கல்லா, நீ எந்த வடிவத்தில் மனிதனை படைத்திருக்கிறாயோ அந்த கோலத்தையே மாற்ற செஞ்சிருவேனா, எனக்கு மட்டும் நீ வாய்ப்பு கொடு, நான் போய் இந்த மனுஷனுள்கிட்ட நுழைஞ்சு அவங்களுடைய கோலத்தை நான் மாற்றி அமைச்சிருவேன் அப்படின்னு இப்லீஸ் கேட்கிறான். இந்த கோலத்தை மாற்றி அமைக்கிற அல்லாஹ் என்ன கோலத்தில் படைச்சிருக்கிறானோ அந்த கோலத்தை மாற்றுறது என்பது ஷைத்தானுடைய தூண்டுதலால் நடக்குது என்பதை இந்த வசனம் சொல்கிறது. இன்னொரு வசனத்துல திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகான வடிவத்தில் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் வந்து மனுஷனை எப்படி படைச்சிருக்கிறானோ அதான் அழகான வடிவம். இதுக்கு மிஞ்சின ஒரு அழகான வடிவம் கிடையாது. அல்லாஹ் படைச்ச ஆடு மாடு கழுதை குதிரை பன்னி நாய் மயில் குயில் எதற்காலும் சரி, மனுஷ படைப்புக்கு நிகரான அழகு வேற எந்த படைப்பும் கிடையாது. இந்த படைப்பு தான் நான் படைத்த படைப்பிலேயே அழகான வடிவம் கொண்டது அப்படின்னு அல்லாஹ்வும் சொல்லிட்டான். இப்ப ஒருத்தர் ஒரு பெண்ணை அல்லாஹ் படைக்கிறான், பாருங்க எவ்வளவு டிஃபரெண்ட் அல்லாஹ் காட்டுறான் பாத்தீங்களா. ஒரு சாதாரண இந்த முடிக்கும் ஒரு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, உனக்கு தான் இந்த முடி உனக்கு இல்லைன்னு ஆக்குறான். அல்லாஹ் வந்து எப்படி வித்தியாசப்படுத்துறான்னு கேட்டா, ஆம்பளைக்கு மீசேன்னு ஒண்ணு வைக்கிறான், ஆம்பளைக்கு வந்து தாடின்னு ஒண்ணு வைக்கிறான், பொம்பளைக்கு அது என்ன செய்யறான் இல்லைன்னு ஆக்கி போடுறான். அல்லாஹ் என்ன செய்யறான்னா, பொம்பளை எப்படி இருக்கணுமோ அது அழகா அவனே பிளான் பண்ணி இப்படித்தான் பொம்பளை இருக்கணும்னு எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி படைச்சு போடுறான். ஆம்பளை இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கு உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் முகம் உள்பட அவன் காட்டுறான். அதாவது தேவையான இடங்களில் மாத்திரம் காட்டல, முகத்தில் எந்த தேவை, ரெண்டு பேரும் தாடி வச்சுதான் பெண்ணுங்கிற, ஆம்பளை மாதிரி பொம்பளைக்கு தாடி இல்லாம படிச்சா என்ன கெட்டு போயிருங்கிற. அவன் என்ன பண்றான்னு கேட்டா, அவன் வேணும்னு அப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி போடுறான். அப்ப நம்ம இந்த காதலையும் மூக்குலையும் ஒரு ஹோல் போடுறதுதான், ஒரு ஓட்டை போடுறதுதான் அழகான வடிவம்னா அப்படி அல்லாஹ் படைச்சிருக்கணும். என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு ஓட்டை எவ்வளவு அழகா இருக்கு, இது கூட அல்லாஹ்வுக்கு தெரியலையே, நம்ம தானே போட்டுக்கிற வேண்டி இருக்குன்னு அர்த்தம். நீங்க எப்ப காதை குத்துறீங்களோ பாரு இவ்வளவையும் படைச்சுப்புட்டு இதை மறந்துட்டான். நல்லா இங்கன ஒரு ஓட்டை இருந்தா அவ்வளவு நல்லா இருக்கு, இங்கன ரெண்டு குத்து இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இதை போய் மிஸ்டேக் பண்ணிட்டான் என்று அவனுடைய படைப்பின் மீது நீங்கள் குறை சொல்கிறீர்கள் அழகுல. அடுத்தது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பச்சை குத்தக்கூடியவர்களையும் பச்சை குத்திவிடக்கூடியவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான்னு சொல்லிட்டு வரும் பொழுது அழகுக்காக, நல்லா கவனிக்கணும், ஒல் முகையிராத்தி ஹல்கல்லாஹி லில் ஹுஸ்னி, அழகுக்காக வடிவமைப்பை மாற்றிக் கொள்கிறார்களே அவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். அழகுக்காக வடிவத்தையும் மாற்றி கோலத்தை மாத்திர மேக்கப் போடுறதல்ல, பல்ல பெருசாகிறது மூக்கு சின்னதாகிறது இப்படியான டைப் அழகுக்காக வேண்டி கோலத்தை மாத்துறதுக்கு பாருங்க, அது அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உரியது. அதே நேரத்தில் ஒருத்தவங்க பல்லு இப்படி நீண்டு போச்சு, அதை போய் கரெக்ட் பண்றது வந்து குற்றம் கிடையாது, அது எல்லாருக்கும் இருக்குது, இவனுக்கு மட்டும் விட்டு போட்டுருக்குன்னு தெரியுது. அல்லாஹ் ஒரு பொம்பளைக்காச்சும் காதுல ஓட்டு போட்டு படைச்சிருக்கானா? அல்லாஹ் படைச்ச படைப்புல ஒரு ஆம்பளைக்காச்சும் ஒரு பொம்பளைக்காச்சும் மூக்குல ஒரு காதுல இருந்து இந்த 10 பேருக்கு இருக்கல 2 பேருக்கு இல்லைன்னா ஊத்திக்கிட்டு போங்க. ஒரு 100 பொம்பளைக்கு இருந்து 8 பொம்பளைக்கு இல்லைன்னா என்ன செஞ்சுக்கலாம், சரி அது 100 பேருக்கு இருக்கலப்பா அது மாதிரி வச்சுக்கிறோம்னு சொல்லலாம். ஒரு பொம்பளைக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யல அப்படி படைக்கவே இல்லை. அப்ப அழகுக்காக இப்படி செய்வதுதான் தடுக்கப்பட்டிருக்கிறது. சுண்ணத்து அழகுக்கு உள்ளதா? அழகுன வெளியில தெரியுதுதானங்க அழகு, எதுக்காக இப்படி பண்ணக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. அழகுக்குத்தான் இப்படி அல்லாஹ் படைச்ச கோலத்தை மாத்தக்கூடாது. இது வந்து அழகுக்கு பண்ணல, மருத்துவத்துக்கு பண்ணப்படுது, ஆரோக்கியத்துக்கு பண்ணப்படுது, வேற பர்பஸுக்காக பண்ணப்படுது. அதை வந்து இதுல கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து கோலத்தை ஒண்ணு நம்ம மாத்திரல, கோலம் வெளிப்பு தெரிகிறது. அப்ப அதை பொறுத்த வரைக்கும் அது அறுக்கப்படவும் வேண்டும், கருவறையில் இருக்கிற வரைக்கும் கவர் செய்யப்பட்டும் இருக்க வேண்டும். அது நீங்க மருத்துவர்கள் கிட்ட சொல்லிடுவாங்க காரணங்களை. வெளியே வந்து அறுக்கிறதும் ஆரோக்கியம்,
உள்ள இருக்கிற வரைக்கும் அது பலவிதமான கழிவுகள் அவன் கிடக்கிறான் உள்ளுக்குள்ள, அந்த கருவறைக்குள்ள. அதுக்குள்ள இருக்கிற நேரத்தில் அது கவர் செய்யப்பட்டு இருப்பதுதான் நல்லதுங்கிறதுனால அல்லாஹ் கவர் செய்ய வச்சுவிட்டு எங்க எப்ப எடுக்கணுமோ அப்ப எடுக்க சொல்றான். அது நீங்க டாக்டர்ல கேட்டா சொல்லுவாங்க, அது மருத்துவ ரீதியா. ஆனா மார்க்க ரீதியா சொல்றதா இருந்தான்னு கேட்டா, அழகுக்குத்தான் இந்த வேலையை செய்யக்கூடாது. இது அழகுக்கு செய்யற விஷயம் கிடையாது. சரியா? சுண்ணத்து பண்றங்கிறது. அடுத்து அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தா